ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிதா. தேங்க்யூ ஸோ மச் எனக்கு விஷ் பண்ண எல்லா ஆர்மிஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கோவமா இருப்பீங்க, ஒன் ஷாட்டுன்ட்டு வேணா டூ ஷாட்டுன்ட்டாலே அப்படின்ட்டு. லாஸ்ட்டில் பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஆஷ் இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்ட்டு. நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைமிங்க்கு என்னால் முடியல. சரி வழி இல்லை, இன்னைக்கு போட்டே ஆகணும் அப்படின்ட்டு தான் போட்டுட்டேன். ஆனால் நேற்று தான் வீடியோ போட்டேன், ரெக்கார்டும் பண்ணேன். ஆனால் இப்போ ரெக்கார்ட் பண்ண எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நிஜமாக தான் எனக்கு ஒரு மாதிரி ஐயோ என்னமோ ஒரு குழிக்குள்ள போய் தவ போகிறோமோ அப்படின்ட்டு ஒரு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் எனக்கு இது ஃபீல் ஆகுது. அப்புறம் நிறையா பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் தெரியல என்ன பேசுகிறேன்னு மறந்துட்டேன். பட் ஞாபகம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அதை தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டுருக்கையிலே என் மண்டைக்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணாத அதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி என்ன பண்ணி தொலைகிறது, வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு இந்த தமிழ் ரெடி பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் நிலமையை பார்த்தீங்களா, என்ன என்னாலவே கண்ட்ரோல் பண்ண முடியல. என் மைண்டு கண்ட்ரோலே ஆக மாட்டேது. ஓகே எப்போ ஒன்று பாட்டு நான் எதோ ஸ்டாப் பண்ணணும், அதில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏண்டி உன போர்ஷன்ஸில் சொன்னா நேனா பேர்லாம் ஏன் நான் சொல்லக்கூடாதா? நீ சொல்லாண்டி. சரி எங்கே இருக்கீங்க? எங்கே இருப்பேன்? என் ரூமில் தான் இருக்கேன். ரூமில் இருக்கீங்களா? நான் உன்ன மாதிரிலாம் இல்லடி, ரெஸ்ட் ரூம்லலாம் பேச மாட்டேன், என் ரூமில் தான் பேசுவேன். உங்களுக்கு என்ன, நீங்கள் பேசுவீங்க, ஆனால் எனக்கு தான் பயமாக இருக்கே. தெரியுதுடி நீ பயந்தாங்கோலின்ட்டு. சரி நான் வைக்கட்டா? என்ன பண்ண போகிற? இல்லை ஃப்ரெஷ்அப் ஆக. சரி ஆகு. எப்படி? என்ன பண்ணுறேன்னா இப்படிலாம் பண்ண வேணாம், வீடியோ கால் அடிச்சுட்டு மேலே வச்சிரு. நாட்டில் ஃப்ரெஷ்அப் ஆகலாம், அவனை பார்த்துட்டே பேசுவானா. என்ன என்னடி எப்படி இருந்தாலும் நான் தான் பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தா அண்ணா 1 வீக் அப்புறம் பார்த்தா அண்ணா இதெல்லாம் இல்லை. ஃபோனை கட் பண்ணுறேன். ஏய் கட் பண்ண கொண்டுருவேண்டி. முடியாது அப்படின்ட்டு நீங்கள் காலை கட் பண்ணிட்டு உங்கள் ஹார்ட்டில் கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஹார்ட் பீட்லாம் செம்மையாக கேட்குறது, புது ஃபீலாக இருக்குது. என்னடி மோயன் இந்த அளவுக்கு பேசுகிறாரு, இருந்தாலும் அழகாக தான் இருக்காரு அப்படின்ட்டு ஒரு ஸ்மைலோட உங்கள் ஃபோனை உங்கள் ஹெட்டில் வச்சுட்டு அப்படின்ட்டு உங்கள் ரூம்குள்ளே போய்ட்டு ஃபோனெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகலாம் ரொம்ப ஷையாக அப்படி ஆகிட்டுருக்கு. அந்த பக்கத்து ஜங்குக் அவன் ஒரு பிஸ்னஸ் பையன், ஒரு பிஸ்னஸும் கூட. அந்த மாதிரிலாம் இல்லை, அவன் பெட்டில் போட்டு உருண்டுட்ருக்கான். நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளில தான் வரீங்க. உங்கள் அம்மா குக் பண்ணதெல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்ருக்காங்க. உங்கள் தம்பி தங்கச்சிலாம் அம்மா நிஜமாவா? என்னடா? இல்லை உன் பொண்ணு. இல்லை இல்லை ராட்சசி, இன்னைக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இன்னைக்கு எங்களெல்லாம் டியூஷன் பண்ணி கொடுமைப்படுத்தலை. என்னடா நான் வேணா அவளை வர சொல்லட்டா? அம்மா சும்மா வருமா? ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன நடக்குது? உன்னை பத்தாண்டி உன் தங்கச்சியெல்லாம் பெருமை பேசிட்டு இருக்காங்க. ஓ என்னை பத்தியா? என்ன பேசிட்டு இருக்காங்க? அக்கா என்ன டியூஷன் வரலையே, நம்மளுக்கு இன்னும் டார்ச்சர் பண்ணலையே. அம்மா அம்மா சும்மா இருமா, எங்க அக்கா படிப்பு மேதாவியாச்சே அப்படின்ட்டு ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்கடி. உங்கள் அம்மா உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே உங்கள் தம்பி தங்கச்சி பார்த்துட்ருக்கீங்க. இல்லைக்காண்டு தலையை ஆட்டுறாங்க 2 பேரும். நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் தான் ரொம்ப குஷியாக இருக்கீங்களே, அதனால அதெல்லாம் கண்டுக்காம அக்கா பற்றி இப்படி தான் பேசணும், குட் ஜாப் அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதுகளுக்கு இது என்ன ராட்சசி, நம்மளை அடிக்கவும் இல்லை கொட்டவும் இல்லை அப்படின்னு தான் தோணிட்டு இருக்குங்க. அம்மா என்னடி ரசத்தில் உப்பே இல்லாத மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் போடு. ஏடி அறிவு கட்டவளே, உப்பு அதிகமாக இருக்குட்டு போ தம்பி சொல்லிட்டு இருக்கா, நீ என்ன உப்பு இல்லைன்ற? அம்மா உப்பே இல்லைம்மா. டீ உப்பு இல்லைலடா. ஆமாக்கா உப்பு இல்லை. என்னடா உப்பு இல்லையா? அம்மா உப்பு இல்லைம்மா, போடுமா. ஐயோ உப்பு இருக்கு, நீ வேணா அதில் போட்டு சாப்பிடு. இங்கே உப்பு அள்ளி நல்லா பழஞ்சு தின்னுட்டு இருக்கீங்க, இப்போதான் கரெக்டாக இருக்கு. போயன் என்னம்மா என்னடி ஆச்சு? எனக்கு என்ன ஒன்றும் இல்லை. சொல்லுடி, என்ன ஒரு மாதிரி சிரிச்சிட்டு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க? அதுவாம்மா, மாஹி இருக்கால்ல, அவள் காலையிலேருந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்காம்மா. அதான் அவளுக்கு பைத்தியம் முத்திடுச்சுட்டு போஸ்ட் ஓட்டலாம்னு நினச்சிட்ருக்கேன். யாருக்குடி சொல்லிகிட்ருக்க? அம்மா மாஹிக்குமா, அவளுக்கு என்ன? அவள் நேற்று நல்லா தானடி இருந்தா? அம்மா உங்களுக்கு தெரியாது, இப்போல்லாம் அவள் ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி பஸ்லெல்லாம் அராத்து பண்ணிகிட்ருக்காம்மா. என்னன்னு தெரில, கீழ்ப்பாக்கம் தான் கொண்டு போகணும்னு அவங்க அம்மா சொன்னாங்கன்ட்டு என்கிட்ட சொல்லி அழுதுட்டு இருந்தா. என்னடி சொல்கிற? அந்த பிள்ளைக்காடி? சே மனசு வேறு கஷ்டமாக இருக்குது. சரி ஒரு வட்டம் போய் பார்த்துட்டு வரலாம். என்னம்மா? பார்த்துட்டு வரலாண்டி, உன் ஃப்ரெண்டு தானே,
இல்லைம்மா, அவ இப்போல்லாம் பேசினா யாரை பார்த்தாலும் நாய் மாதிரி கடிக்கிறாளாம்மா. ஆன், என்னம்மா பொய்ன்னு சொல்லலையே. உங்க அம்மா பார்த்து ஸ்மைல் பண்றீங்க, திருடி உங்க காதை பிடிச்சி திருடுறாங்க. அம்மா வலிக்குது வலிக்குது அப்படின்றீங்க, சும்மாவே இருக்க மாட்டேன். சரி சாப்பிடுங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா சாப்பிட சொல்லிட்டாங்க. நீங்களும் சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு நைட்லாம் தூக்கமே இல்லை. ஆனால் என்கிட்ட அவன் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்ருக்கான். இருந்தாலும் நீங்கள் ஏதாவது கால் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். பட் நீங்கள் கால் பண்ணல. ஓகே, டிஸ்டர்ப் பண்ண நல்லா தூங்கட்டும் அப்படின்ட்டு அவன் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்ருக்கான். நீங்கள் நைட்லாம் ஜங்குக் அப்படியே உங்கள் கூட இருந்தது, உங்கள்கிட்ட பேசினது அதுதான் ரிப்பீட்டாக ஓடிட்டு அந்த ட்ரீம்லேயே அப்படியே தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பயும் போல மாதிரி நீங்கள் காலேஜ் கிளம்பி வெளில தான் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இப்போ தான் அவளுங்க நடந்து வந்துட்டுருக்காளுங்க. உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவளுங்க முறைக்கிறாளுங்க. எதுக்கு இவளுங்க முறைக்கிறாளுங்க? மஹி, ஆயிஷா, அவளுக்கு 2 பேரும் உங்களை கண்டுக்காம ஒதுங்கி போறாளுங்க. ஏய், என்னடி ஆச்சு? நம்ம என்ன பண்ணோம்? ஆமால்ல, நம்ம பாட்டுக்கு பஸ் விட்டு கீழே இறங்கிட்டோம். கால் பண்ணதும் எடுக்கல. நம்ம எங்க போனோம்னு சொல்லல. ஏய், சாரிடி ஆஷா, மாஹி அப்படின்ட்டு அவளுக்கு பின்னாடியே போய் கத்திட்டே போறீங்க. ஓடி போய் முன்னாடி நிக்கிறீங்க. என்னடி? என்ன நொன்னடி? கத்திட்டே இருக்கும். நீ பாட்டுல கீழே இறங்கி போயிட்ட. கால் பண்ணாலும் எடுக்கல. எங்கடி போன? அப்படி அந்த ஹேண்ட்ஸம் பாய் கால் பண்ணி ஏதோ மேடம்கிட்ட சொன்னோன்னு அப்படியே ஜர்க்கானீங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்குனவ தான் ஒரு கால் இல்லை, மெசேஜ் இல்லை, நைட்டு கூட என்ன ஆச்சுன்ட்டு நாங்கள் பதறிட்டு இருந்தா ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பியாடி? மஹி, அது வாடி. என்ன நொதுவாடி? ஆயிஷா, வாடி போலாம். ஆயிஷா, நீ? ஐயோ, சரி சமாளிடி ஓயன். மாஹி, நான் அப்படி பண்ணுவேன்னா அவன் என்னை பார்த்து என்ன வார்த்தை கேட்டான் தெரியுமா? 2 பேரும் ஸ்டாப் ஆயிட்டாளுங்க. நீங்க உங்க கையெடுத்து லைட்டா கழுகுற மாதிரி ஆட் பண்றீங்க. ஒரு கட்டாகுது. என்ன கேட்டா? போடான்னு சொல்லாதடி. ஏன் மேடம் போடான்னு சொன்னா? சொல்லாதடி, அவ ரொம்ப மோசமானவ. சாரி அழகு புருஷா. ஏண்டி உன் அழுகுற? என்ன மொத்தமா அழ வச்சுட்டான் தெரியுமா? என்னை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? என்னடி கேட்டான்? என்ன? ஐயோ, என்ன சொல்ல தெரியலையே. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாட்டி உன் கூட இருக்க 2 பொண்ணுங்களையும் கொன்றுவேன்னு சொன்னான். எனக்கு எப்படி இருக்கும்? என் உயிர் தோழிகளை கொண்டா நான் உயிரோட இருப்பேனா? அதுக்கு என்னடி சொன்ன? நான் என்ன சொல்லியிருப்பேன்? வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டியாடி? எனக்கு என்னோட வாழ்க்கையை தவிர உங்க வாழ்க்கை தானே எனக்கு முக்கியம். அப்படி சொல்ற ஆள் இல்லையே. என்னடி ஆயிஷா இப்படி கேட்டுட்ட? தெரிஞ்சனால தாண்டி கேட்குறேன். ஏய், சும்மா ரீ. எங்க பாரு மாகி, அவ கடலை மாதிரி உருட்டிட்டு இருக்கா. அதுல ஏதாவது சம்மந்தம் தான் அதுக்கும் ஓகே சொல்லியிருப்பா. சொல்லுடி, அந்த ஆளை உனக்கு பிடிச்சிருக்கா? அதனால தானே நீ ஓகே சொல்லியிருக்க. ஆயிஷா, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டியடி? உனக்கே தெரியும் எனக்கு யாரையுமே பிடிக்காது. இப்படி பிடிச்சிருந்தாலும் என் ஃபேமிலி காட்டி விட்டுட்டு வர வேண்டி. பொயன், பொய் சொல்லாதடி. 6வது படிக்கையில் நீ என்ன பண்ண? ஆயிஷா, அதை நீ இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கியா? அப்பெல்லாம் நான் இல்லடி. வாய மூடி. என்ன ஏமாத்தி நீ போய் கிஸ் பண்ணதானே? அது பாஸ்டடி, இது ஃபியூச்சர்டி. போடி, நான் நம்ப மாட்டேன். இவன் நம்ப மாட்டான். உங்களுக்காண்டி என் வாழ்க்கையே கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா பாத்தியா? ஆயிஷா, சும்மா ரெடி. மகி, இவளை பத்தி தெரியாது. எனக்கு பிடிச்சவனையே என் கூட சேர்த்து வைக்கிறோம்ட்டு என்னையும் அவனையும் பிரிச்சு விட்டபடிவ. ஆயிஷா, அப்பெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்ட்டு. உனக்கு செட் ஆகாதுன்ட்டு, ஆனா எனக்கு செட் ஆகிருக்கும்டி. போறாம பிடிச்சவளே. அவன் உன்னை லவ் பண்ணல, என்ன லவ் பண்ணிட்டான்ட்டு போறாம இல்லை. இவனையும் என்னையும் பிரிச்சு விட்டு அவன் போட்டோல நீ கிஸ் பண்ணதை நான் பார்த்தேன்டி. அது அது சும்மாடி, தூசி பட்டிருந்துச்சு, நான் ஊற்றி விட்டேன்டி. இது நம்ப சொல்றியாடி ஓயன்? டெஃபினெட்லிடி ஓயன். இதுக்கப்புறம் பேசின மாகிக்கு தெரியாம நீ ஒன்று பண்ணி வச்சியே, அதை நான் போட்டு கொடுத்துருவேண்டி. மாஹி ஆயிஷாவை பார்க்குறா. ஐயோ, எதை மறைச்சு விளையாண்டா? இங்கே என்னென்னமோ நடக்குதே. என்னடி, எனக்கு தெரியாம என்ன பண்ணி வச்சா? மாஹி, அவ பைத்தியம் பிடிச்சு தெரியுறா. அதனால அவ மெனாங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓ, நான் மெனாங்க ஏண்டி? நான் பைத்தியம். இங்க பாரு மாகி, நீ 9th படிச்சுட்டு இருந்தல, அப்ப அர்வின்ட்டு உன் பின்னாடி 3 மந்தா சுத்திட்டு இருந்தால. பிடி, அவன் தான் போயிட்டால. அவன் போனதுக்கு யார் தெரியுமா காரணம்? நான் நிக்கிறாளே, இந்த பேய் தான் காரணம்.
உன்னை பத்தி அவன்கிட்ட என்னென்ன தெரியுமா சொல்லி வச்சான்? உனக்கு அமாவாசைக்கு பைத்தியம் பிடிச்சி ரத்தம் கேட்பியான். அதுலயும் முழு அமாவாசையானா ஃபர்ஸ்டா யார் உன்னை லவ் பண்றாங்களோ அவங்கள போட்டு தள்ளி அவங்க ரத்தத்தை குடிப்பியான். அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியான். அதான் ஃபியூச்சர் லைஃப் நல்லா இருக்குமா. அது மட்டும் இல்ல, உன் பின்னாடி 10 பேய் தெரியுமா. இப்ப மட்டும் நீ லவ்வ சொன்னா அவன் ஒன்னு சூஸ் பண்ணிடுவா. அது யாருன்ட்டு கண்டுபிடிக்காம அவளுக்கு கிறுக்கு பிடிக்கும்ட்டு டெய்லி ஒரு கோழிய பலி கொடுத்துட்டு இருக்கியான். சீக்கிரம் இந்த பர்சனை பார்க்கணும் அப்படின்ட்டு. அதை போய் அவன்கிட்ட சொல்லி அவன் அடுத்த நாளே டிசி வாங்கிட்டு போயிட்டான். இப்ப சொல்லு, இங்க இருக்கிறவன் நல்லவளா கெட்டவளா? பாத்தியா மாகி, அவன் என்னை எப்படி சொல்றான்ட்டு. என்ன அப்படி பார்க்காத மாகி, நீ பண்ணாலும் பண்ணிருப்படி மாகி. அப்ப நான் சொல்லுடி, அவன் டிசி வாங்கல, அவன்கிட்ட என்னடி பேசிட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லடி, என் ஃப்ரெண்டு லவ் பண்றா, அவளை விட்டுட்டு ஏன் போறேன்னு கேட்டேன். மாகி அவ போய் சொல்றா. அவன் ஃப்ரெண்ட நான் கேட்டேன். அதுக்கு ஒயன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காளாம்? இப்பதான் கரெக்டான முடிவு எடுத்திருக்க, உன்னோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாலாம். பாவி, போற போக்குல புகையால் நீ போட்டு போயிட்டியடா. மாஹி அப்படி பார்க்காதடி, என் மேல நம்பிக்கை இல்லையா? எப்படி இருக்கும்? நீ இங்க பண்றதே நாங்க கண்ணார பாக்குறோம், நீ பண்ணாலும் பண்ணிருப்படி. சரி விடிடி, நம்ம லைஃப்லாம் நல்லா இருக்கும்ட்டு அந்த வயசுல பண்ணிருப்பண்டி. அது ஏதோ அறியாத வயசு, தெரியாத வயசு. ஆனா இப்பயும் அப்படித்தானடி இருக்க. சரி விடு. இப்ப என்னடி அந்த அர்பின் வேணுமா? ஒன்னும் தேவையில்ல, கூட இருந்து இப்படி பண்ணிட்டேலடி. கூட இருக்கனால தானே இப்படி பண்ணுன. எங்க அம்மா அப்பயே சொன்னுச்சு, இவன் நல்லா படிக்கிறா, குறும்பு அதிகமா பண்றா, கண்டிப்பா இவ படிச்சுட்டே இருந்தாலும் உங்களை படிக்க விட மாட்டான்ட்டு. அப்ப கேட்கல, என் லைஃபவே மொத்தமா வேஸ்ட் பண்ணிட்டேல. சரி வந்து தொலை, கடைசி வரைக்கும் நாங்க ஒண்டிக்கட்டையாவே சாகுறோம். ஆமாடி, இப்ப என்ன சொல்லி வச்ச? அதான் சொன்னேனேடி. கல்யாணம் பண்ணிக்க போறியாடி? பாலி, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு தான் பிடிக்கலையே. நீ பாரு மகே, அவ போய் சொல்றா. நீயே பார்த்த எவ்வளவு அழகா இருக்காரு. ஆயிஷா பார்த்து முறைக்கிறீங்க என்னடி? அழகா இருக்கான்னு முறைக்கிறியா இல்ல உண்மையை சொல்லிட்டேன்னு முறைக்கிறியா? சும்மா தாண்டி பார்த்தேன், எல்லாம் உங்களுக்காண்டி தான் பண்றேன். சரி, எங்களுக்காண்டி நீ எதுவும் பண்ண வேணாம். அவர் எங்க 2 பேத்தையும் கொண்டாலும் பரவாயில்ல, மேரேஜ் பண்ணிக்க வேணாம். நாங்க 2 பேரும் சன்னியாச சாகத்தானே போறோம் ஒத்த கட்டையா. நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செட் ஆகாது. அதனால நாங்க 2 பேரும் செத்து போறோம். அண்ணா சாகிறதுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணிட்டு தாண்டி சாகணும். நீ எங்களுக்கு கூட ஒத்த கட்டையா தான் வரணும்ட்டு. என்ன ஆயிஷா சொல்ற? ஓ, அப்ப நாங்க 2 பேரும் செத்து போகணும், நீ மட்டும் நிம்மதியா இருக்கணுமா? இல்லடி, அம்மா அப்பா அப்புறம் என் தம்பி தங்கச்சி உங்க அண்ணாவில் நான் பார்த்துக்க வேணும்ல. ஓ மேடம், அந்த பிளான்ல வேணாம் வேணாம். ஃபேமிலியை பார்த்துக்க என் அண்ணா இருக்கான், அவளுக்கு அக்கா இருக்கா, உங்களுக்கு அம்மா தம்பி தங்கச்சிக்கும் நல்லா நீ இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் நாங்கள் 2 பேர் தான் நிம்மதி இல்லாமல் பேயா அலைஞ்சிட்ருப்போம். எங்களுக்கும் டைம் பாஸ் வேணாம், அதனால சீக்கிரம் எங்கள் கூடயே வந்துரு. என்ன, நானும் வரணுமா? ஏன் மேடம், என்ன பிளான் போட்டிருக்கீங்க? சே, நான் எந்த பிளானும் போடலடி. இப்போ மூடிக்கிட்டு எங்கள் கூடயே வந்துரு. சரி வர்றேன். என்னடி சலிக்கிற? சரி வர்றேன்டி. தான் உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டு சண்டை போட்டுட்டு அப்படி நீங்கள் அந்த சந்தையில் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு பதறுது ஐயையோ அப்படின்ட்டு. இது ஒரு காமெடியாக பண்ணி அப்படி சொல்லலாம்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இது அதை விட போயிடுச்சு. இப்போ சொன்னால் 2 பேரும் கொன்றுவாளுங்க அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி பயத்தோடையே நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஐயோ, இந்த டயத்தில் அவர் வேணாம் அப்படின்னு தோணுது, வந்தால் மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரியே காரங்க பஸ் ஸ்டாப்பில் நிற்கிது. ஐயோ, இவர் எதுக்கு வந்தார்? எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. போய் ஆயிஷாவை பார்க்குறீங்க, அங்கே பாருடி கார் நிற்கிது. ஆமாம் மாகி, ஆமாம் ஆயிஷா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்தாலும் பம்பளுக்கு தான் வந்திருக்கணும். இரு, இன்னைக்கு வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிறாளா? அது என் புருஷன். என்னவ ஜேகே இறக்குறான், உங்களை பார்க்குறான். ஐயோ, இவரு வேற நம்ம புரியாம பண்ணிட்டு இருக்காரு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில இறங்குறான். போச்சு போச்சு, இப்போ மட்டும் ஒழுங்கு 2 பேத்துக்கும் நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சா கொண்டுடுவாளுக்கு. இறங்கி நின்று அந்த கார்ல சாஞ்சிட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்றான். சுக்கரானே, இவ்வளோ அழகா இருக்கா என் புருஷன். மகன் உன்னை பார்த்து சிரிக்கிறாரி. நீ என்ன பண்றேன்னா மூஞ்சிலே போய் குத்துற, புரியுதாடி? போயன், உங்க பக்கத்துல இருந்து சவுண்டே இல்ல. ஆயிஷா மாஹி கைய பிடிக்கிறா. என்னடி? அவளும் பாக்குறா. நீங்க ஜேகே பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சு நடந்து போயிட்டு இருக்கீங்க. மாஹி டக்குன்னு உங்க கைய பிடிச்சிட்டா.
ஜேகே கத்துறான். 2 பேரும் திரும்பி பாக்குறீங்க. ஜேகே பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஹார்ட்ல கை வச்சுட்டான். மஹி பைத்தியம், கார் போகுதுடி. அது இல்லடி, அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தானா, அதான் கோவத்தோட போனேன்டி. போய் மூஞ்சில குத்தலாண்டு. எங்க மேடம், நீங்க இந்த பல்ல கட்டுற மூஞ்சில நீங்க குத்த போறீங்க? ஆமா ஆயிஷா, நீ பாரு என்னை பார்த்து எப்படி பல்ல கட்டுறாரு. மேடம் எவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பேச முறைச்சிட்டு இருந்தேன்டி. கிழிச்ச என்னுடைய ஆயிஷா, ரொம்ப வலியுதுடி, தொடச்சுக்க. எனக்கா? எனக்கு நான் ஒண்ணுமே சாப்பிடலடி. இப்பதான் நல்லா சாப்பிட்ட மாதிரி பாத்தியே. நானா? யார பார்த்தேன்டி? நடிக்காதடி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் வாயை மூட்றியா? ஒண்ணுமே தெரியாத பைத்தியக்காரி மாதிரி நடிப்படி. தெரிஞ்சிருச்சா ஆயிஷா? அதான் மூஞ்சிய பார்த்தாவே தெரியுதே. மாஹி, அவளுக்கு மட்டும் தனியா சொல்ல போறியாடி? மாஹி, ஆயிஷா சாரி, உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன். எனக்கு அப்புறம் பிடிச்சிருக்கு. எப்ப அந்த மனுஷன் அவங்களுக்கு தாலி கட்டுற அன்னைக்கா? இல்லடி, இந்த அளவுக்குலாம் கொண்டுட்டு போக மாட்டேன்டி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா நீங்க? அதான் பாதியோட நேற்று போனியே, அது 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 வந்துடி, ரொம்பவே லவ் பண்ணுறேன்டி அப்படின்ட்டு நேற்று நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. உங்களுக்கு 2 பேரும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்காளுங்க. ஜங்குக் அங்கே என்று பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. அவனும் அதை பார்க்கல, உங்களே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். மாஹி கை பிடிச்சோன்னுதான் அவனுக்கு முன்னாடி கார் வந்ததே தெரியுது. சாரிடி, உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு. மேடம், எங்களுக்கு நேத்தே தெரியும். என்ன? ஆமாம், நீ கீழே இறங்கி போனது, நேற்று ஃபுல்லாக ஃபோன் எடுக்காமல் இருந்தது, இன்னைக்கு மார்னிங் கலகலன்னு உங்கள் ஃபேஸ்லாம் இருந்ததை பார்த்துட்டு நாங்கள் 2 பேருமே முடிவு பண்ணிட்டோம், மாடு சிக்கிருச்சுன்னு. என்ன மாடு சிக்கிருச்சா? இல்லை இல்லடி, ஆம்பளை மாடு பொம்பளை மாடு சிக்கிடுன்னு சொல்கிறதுலாம் அந்த காலம். ஆனால் உன்கிட்ட ஜங்குக் மாடு சிக்கிருச்சுன்னு இந்த காலம். எனக்கு தெரிஞ்ச பாவண்டி அந்த மனுஷன். ஆயிஷா சரி போ போ, அந்த ஆளு உன்னையவே பார்த்துட்டு இருக்காரு. மாஹி, என்ன மாகி, ஓடி, உன் புருஷன் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்க ஃப்ரெண்டு 2 பேத்தையும் ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கு பார்த்து அவ்வளோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். 3 பேருமே ரோடை கிராஸ் பண்ணி போறீங்க. ஜேகே காருக்கிட்ட நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பயமா இருக்கு. உங்களை ஹக் பண்ண போறான், ஆனால் நீங்கள் கையை வச்சு நோ அப்படின்ட்டு உன்னை ஸ்டாப் பண்ணுறீங்க. என்னடி பொண்ணாடி, அறிவு இருக்காடி? முன்னாடி எதுவும் பார்க்க மாட்டியா? முன்னாடி என் புருஷன் நின்றாரு, அவரை பார்த்தேன். இவ்வளோ அழகான புருஷனை பார்த்துட்டு வேற எங்கே பார்க்குறது? ஓ அப்படியாடி, புருஷனா? ஆமாம், என் புருஷன். சரி, எல்லாம் நம்மள தான் பார்க்குற மாதிரி இருக்கு. நான் அங்கே போய் நிற்கிறேன். லவ் யூ டி, லவ் யூ. பஸ்ஸு வருது, நான் அதில் வரேன். என்ன விளையாடுறியா? உனக்கு பண்ணி நான் ஆஃபீஸை விட்டு இங்கே வந்து நிற்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, நான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்குறேன், அப்புறம் நம்ம 2 பேரும் போகலாம். அப்படியாடி? இப்படி தான் என் அழகு புருஷா. என்னடி ஒரே ரொமான்ஸா? ஐஷா இருத்து, அதான் கண்ணாலவே கற்பழிக்கிறீங்களே. ஐயோ பாத்தடி, நாளைக்கு குழந்தைய கொடுக்க போறாரு. பரவாயில்ல, என் புருஷன் தானே, 10 குழந்தை கொடுத்தா கூட நான் பெத்துக்க ரெடி. ஓ மேடம், ஃபாஸ்டா இருக்கீங்க போல. ஆமா, என்ன உன் புருஷன்ட்ட பேசுறதுக்கு மட்டும் பம்முற? ஐஷா அதாண்டி எனக்கும் தெரியல, அவரை பார்த்தா மட்டும் பேச்சில்ல, மூச்சே வர மாட்டேது. ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு மட்டுமா மூச்சில்ல? சுத்தி பாரு, எல்லாம் மாய பொழுதும் புருஷனை தான் பார்க்குறாங்க. பார்த்துடி, உனக்கு முன்னாடி யாராவது கற்பழிச்சிடாம. என்ன சுற்றி பார்க்குறீங்க? ஜேகே உங்களை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஆனால் எல்லா கண்ணும் ஜேகே மேலே தான் இருக்கு. ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தா என்னை பார்த்து முறைகிறா. பேக்கை கோவமாக எடுத்து அதை நீங்கள் எடுத்து உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. அவனும் ஃபோனை பார்க்குறான். கால் பண்ணுறீங்க, இங்கே ஜேகேக்கு ரிங் ஆகுது. எது கால் பண்ணுறான்? அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். இங்கே பங்கமாக திட்டுறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நல்ல பூரியான்னு. ஏடி பஸ் வரட்டும், எதுக்கு கத்திட்டு இருக்க? பாத்தியா? ஒன்றுதான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன இல்லை முட்டாள், எல்லா பக்கத்தும் பாரு. என்னாச்சு அப்படின்னு அவனும் பார்க்குறான். பாத்தியா, எல்லாம் ஒன்றுதான் பார்க்குறாளுங்க. அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? யாரும் பல்ல கட்டு வெளில நிற்க சொன்னா? நான் என் பொண்டாட்டியை பார்க்குறேன்டி, என்ன தவிர எல்லாம் பார்க்குறாங்க. சரி பண்ணா உள்ளே போகணும், அவ்வளோதானே? இல்லை போ. சரிடி, மூஞ்சி ஒரு மாதிரி வைக்காத. ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளே போகிறான். அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு
ஆஃபீஸ் போகணும், அவ்வளோ ஒர்க் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இங்கே லவ் பண்ணிட்டு இருக்காரே அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் தானே எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும். சரிடி, நல்லா பேச வச்சுக்க. ஏன் அப்படி ஒரு மாதிரி இருக்க? அப்படி இருக்கவன் புருஷன் பக்கத்துல இருந்து உட்கார வேண்டியதானே? யாரும் பார்க்காதீங்க, இவன் புருஷன், யாராவது பார்த்தீங்க கொண்டுருவேன். அப்படி கூட வேணாண்டி, இவ்வளோ பேர் இருக்கும்போது என்னை கட்டி பிடிச்சா போதும். யார் என்ன கேட்பா? பண்ணலாம் தான். அப்போ பண்ணடி. நான் வேணா விளாட்டா? ஒன்றும் வேணாம். ஏய் ஓய், பஸ் வந்துச்சுடி. பஸ் வந்துடுச்சு, அடுத்த ஸ்டாப்ல இறங்குவேன். அம்மா, உனக்கு டைம் ஆகலையா? ஆமாம், அதிகமாக இருக்கு உன் புருஷனுக்கு. நான் என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டியும் பத்திரமா வச்சுக்கணும்ல. கொஞ்சம் சட்டை பிடிச்சவளா இருக்கா. ஆமாம் ஆமாம், பொண்டாட்டிக்கு கோவம் வரும். நான் புருஷன் அப்படிலாம் இல்லடி, கட்டி பிடிச்சிருவேன். ஆ அப்படின்ட்டு நீங்கள் காலை கட் பண்ணுறீங்க. பஸ் மூவ் ஆகுது, நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி ஸ்டாப் எப்போ வருண்டு? என்ன ஒயன், இன்னும் புதுசாக அந்த பஸ்ஸில் வர மாதிரி பார்க்குற? இன்னும் நேரம் இருக்கு. ஆமாம், எங்கே போகிற? காலேஜுக்கு. அதான் பஸ்ஸில் போகிறல்ல? இல்லை, என் புருஷன் கூட போகணும். என்னடி? அம்மா, அம்மாட்ட சொல்லிட்டியா? இல்லடி, எனக்கு தெரிஞ்சு நேற்று நீ லேட்டாக போயிருப்பா. என்ன சொன்ன? அது திருத்தன்னு முழிக்கிறீங்க. 2 பேருமே உங்களை தான் பார்க்குறானுங்க அந்த கூட்டத்துக்குள்ளேயும். நீ மட்டும் எங்களை வச்சு ஏதாவது பண்ணியிருந்த. சேச்சா, உங்களை எதுவுமே சொல்லடி. இந்த 3 பேரும் சேர்ந்து விளையாண்டும் தான் சொன்னேன், வேற எதுவுமே சொல்லலை. ஏண்டி, விளையாடுற வயசாடி? என்னடி, வேற வழி இல்லை, இது சொல்லிவிட்டேன். சாரி, மன்னிச்சுக்கோங்க. ம், எப்போதான் ஸ்டாப் வரும்? எதுக்குடி? இல்லை, அடுத்த ஸ்டாப் வந்தோன்னு சீக்கிரம் இறங்கல. ஏன் மேடம் பஸ்ஸில் வந்து ஆகாதா? ம், இதுக்கப்புறம் என் புருஷன் கூட தான் வருவேன். அதுக்குள்ளே புருஷனாடி? ஆமாம். ஸ்டாப்பும் வருது. உங்கள் ஃபேஸில் ஒருவே பிரைட்டாக இருக்குது. அதுகளுக்கும் தெரிஞ்சிருச்சு ஓகே காதல் வலையில் சிக்கிட்டா அப்படின்ட்டு. நீங்களும் கீழே இறங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்கிறீங்க. சீக்கிரம் வந்துடுறே, சுற்றிக்கிட்டு தெரியாது அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னோன்னே நீங்களும் ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. பஸ்ஸு மூவ் ஆன உங்கள் ஷால் இருக்குல்லடா, உங்கள் ஃபேஸை பொத்திக்கிட்டு கரெக்டாக ஜங்குக் கார் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே போகிறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டா அவனும் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்களும் ஒரு பயத்தில் வேகமாக அந்த காருக்குள்ளே ஏறி உட்காடுறீங்க. கார் எடு. எதுக்குடி? எடு, பயமாக இருக்குது. டிரைவரும் காரை மூவ் பண்ணுறாரு, அதாவது அசிஸ்டன்ட். உங்கள் ஃபேஸில் இருக்க ஷால் எடுக்கிறீங்க. ஜில்லுன்ட்டு ஏசி ஃபுல்லாக இருக்கும் போல், ரொம்ப கூலிங்காக இருக்குது, ரொம்பவும் நல்லா இருக்குது. மேடம், வெள்ளெல்லாம் ரொம்ப கெத்தாக இருக்கீங்க, இப்போ என்ன பயம்? அது அப்படித்தான், ஆனால் இது தப்பு இல்லை. ஏன்னா புருஷன் கூட வருதா? என்னமோ தாலி கட்டிட்ட மாதிரி சொல்கிற. ஏய், ஒரு வார்த்தை சொல்லுடி, இப்போவே கட்டுறேன். கட்டுவா, டிரைவர் இருக்காங்க, என்ன பேசிகிட்டு இருக்க? ஏய், அசிஸ்டன்ட்ரி. அசிஸ்டன்ட் தான் டிரைவர் வச்சுக்கிறீங்களா? சரி, சீக்கிரம் காலேஜுக்கு போகணும். ஏன்னா காலேஜுக்கா? அதெல்லாம் இல்லை, வா ஆஃபீஸ் போகலாம். என்ன ஆஃபீஸ்க்கா? நான் வரல, நான் காலேஜுக்கு போகணும். எல்லா காலேஜ்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போயிருங்க. ஏய், அவ்வளோதானே, போகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துக்குவா? ஏய், அந்த காலேஜே என் கண்ட்ரோலில் இருக்கு. என்ன? என் கூட வரேன்னு சொல்லு, இப்போவே நான் கால் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அசிஸ்டன்ட் கூப்பிட்றான். ஏன்னா மீட்டிங் இருக்குது, பெண்டிங் இருக்குது, அப்படி இப்படின்ட்டு சொல்கிறான். கால் வருது சார் அப்படின்ட்டு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. என்ன சார், உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும் போல இருக்கு, இதில் என்கிட்ட வரேன்றீங்களா? ஏய், நான் வச்சுட்டு வருங்க, நீ வருவியா? ஒன்றும் வேணாம், நீங்கள் ஒர்க்கை பாருங்கள். நாளைக்கு வேணால் ஆஃப் டே கேட்டு பார்க்கலாம். நீ தான் என் புருஷனாச்சு, இதெல்லாம் கேட்டுக்க மாட்டியா? கண்டுக்காம தான் இருப்பியா? அப்படியாடி? கையெடு, பார்க்க போகிறாங்க. கழுத்து மட்டும் திரும்பிச்சு உடக்குன்னு உடச்சி விட்ருவேன். என்ன? திரும்ப மாட்டான் அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பில் கை கொடுத்து அவன் பக்கத்தில் இருக்கிற அவங்களுக்கு கூசுது. ஒரு மாதிரி நெளியிறீங்க. நீங்கள் நெளிய தான் அவன் ஒரு மாதிரி பிடிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற வீட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்கள் கண்ணு உங்கள் புருவெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அவன் ஒரு மாதிரி உங்களே பார்த்து சிரிச்சிட்ருக்கான். சரி, இப்படி காரில் ஏறி உட்காரியே, கடத்திட்டு போனால் ரெடி பண்ணுவேன். கடத்திட்டு போனால் போ. ஏன்னா இந்த ஒயினை பார்த்து எல்லாம் பயப்படலாம். பயப்படலாம். சொல்லுடி. நீ பயப்படணும். அதான் எனக்கு என்ன பயம் இருக்கா? கடத்திட்டு போய் என்ன பண்ணுவேன்?
நீங்கள் ஜங்கு காதுக்கிட்ட போய் நீங்கள் கிட்ட போகல அவனுக்கு ஒரு மாதிரி கூசுது. உங்கள் ஹிப்பை ஒரு மாதிரி பிடிக்கிறான். அந்த கை மேலே நீங்கள் கை வச்சுக்கிட்டு என்ன உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆமாம். ஓ அப்படி சொல்றியா? ஆமாம். உங்களை பக்கத்தில் இழுத்து உங்கள் நெக்கை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். நீங்கள் கண்ணு முள்ளா என்ன பண்ணுற? உங்கள் லிப்ஸை பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது சொன்னல, இப்போ பண்ணுறேன் அப்படின்னு தலையாட்டுறீங்க. உங்கள் நெக்கை பிடிச்சி அவள் லிப்ஸுக்கிட்ட வந்து கட்டிக்கிட்டா. நீங்கள் வேணான்னு தலையாட்டுறீங்க. டிரைவர் ஃபாஸ்ட்டாக போய் ஸ்டாப் பண்ணுறாரு. உங்கள் லிப்ஸில் பச்சாக்கு வச்சுட்டு உங்கள் ஹெட்டு பின்னாடி போகுது. உங்கள் கண்ணு வெளில வந்துரு போல. சார் அசிஸ்டன்ட் கூப்பிட்றான். ஆனால் ஜங்குக்கு உங்களை கிஸ் பண்ணல. பிரேக் போட்டதில் உங்கள் லிப்ஸில் பச்சைக்கு வச்சுருப்பான். அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை நார்மலாக உட்கார வச்சுட்டான். பட் நீங்கள் தான் சில மாதிரி இருக்கீங்க. அசிஸ்டன்ட் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிட்டான். ஜங்குக்கு உங்களே பார்த்துட்ருக்கான். உங்கள் காதுக்கிட்ட வந்து நடி நான் வேணுமா இல்லை உங்கள் காதுக்கிட்ட ஒரு கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுற? அவனை பார்க்குறீங்க. உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போய் அந்த காருக்குள்ளே எட்டி பார்க்குறீங்க. இனிமேல் உங்கள் காரில் நான் ஏற மாட்டேன். ஏய் நடி, உன் காரு என் கரண்ட்டு நம்ம காரு புரியுதா? நல்லா புரியுது. ஆனால் நீங்கள் பண்ணுறது ஏனி நான் பண்ணுறது என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கட்டிக்க போகிறேன், எல்லாம் பார்ப்பேன். கிஸ் பண்ணுறது என்ன? ஏன் நான் பார்க்கக்கூடாதா? கிஸ் பண்ணக்கூடாதா? டச் பண்ணக்கூடாதா? இல்லை ஆனால் நானா பாடி உன்னை பொண்டாட்டின்னு கூப்பிட்றது என் வாயில் மட்டும் இல்லை, என் மனசால் கூப்பிட்றேன். இன்னும் 1 வீக் தான். ஆல்ரெடி உங்கள் ஆன்ட்டி எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படின்ட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. ஏன் அவனே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. என்ன மேரேஜ் அப்படின்ட்டு என்ன விளையாட்ட சொல்லிட்டு இருந்தேன் நினச்சியா? சீரியஸாக இன்னும் உனக்கு எனக்கு 1 வீக்கில் மேரேஜ் பண்ணிவிட்டு நீ படிக்கலாம். என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு இல்லாமல் இருக்க முடியாது. அப்புறம் ஒழுங்காக போய் படிக்கணும். அப்போ நீ காலேஜ் முடிச்சுட்டு எங்களோட ஆஃபீஸ் வரலாம். என்ன ஆஃபீஸா? ஆமாடி, என் மாமியா பார்க்கணும்ல. நீ ஒர்க் பார்த்து ஆன்ட்டியை பார்த்துக்கடி. எங்கே பார்க்குறீங்க? உங்கள் ஹெட்டில் ஒரு மாதிரி டிங்கி மாதிரி அடிச்சுட்டு போ டைம் ஆச்சு அப்படின்றான். அசிஸ்டன்ட் காரில் ஏறிட்டான். நீங்களும் அவனை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட விளையாண்டுட்டாளுங்க. இரும டைம் ஆச்சு அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாளுங்க. அன்னைக்கு டே அப்படியே தான் போகுது. ஜங்குக்கு இங்கிட்டு அவன் ஆஃபீஸ் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கான். நிறையா மீட்டிங் அது இதுன்ட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து பேசிட்டு தான் வரீங்க. ஜங்கு கிஸ் பண்ணது எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டீங்க. ஒன்றுமே மறைக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன ஒரு ஓட்டவாய். வெளில வந்து பார்த்தா ஜங்கு ஐஸ்கிரீமோடு நிற்கிறான். என்ன ஈவினிங்கா? என்னடி போகிற போக்க பார்த்தா 1 வீக் கூட தாங்காது போல் இந்த மனுஷனுக்கு. சும்மா இரு. பேசாமல் நீ உங்கள் அம்மாட்ட சொல்லிடு. நான் அப்படி ஒரு பையனை லவ் பண்ணுறேன், எங்களுக்கு இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன்னா உனக்கு ப்ராப்ளம் வராது. மாஹி சும்மா இரு. எனக்கு பயமாக இருக்குது. என்னடி பயமாக இருக்குது? அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்ரி நீயே கூகுளில் போட்டு பார்த்தேல்ல, அதான் எனக்கு பயமாக இருக்குது. என்னடி ஏமாத்திடுவார்னா? ஆயிஷா அவர் ஃபேஸை பாரு. அவர் பார்த்தா ஏமாத்துற மாதிரி இருக்கா? அவ்வளோ லவ்வோட நீ பார்க்குறாரு. எப்படி நீ சொல்கிற? அதாண்டி தெரியுதில்ல. அப்போ நீ உங்கள் அம்மாட்ட சொல்லு. எனக்கு பயமாக இருக்குடி. ஏண்டி இவ்வளோ ஐஸ்கிரீம் மாதிரி ஃபுல்லாக சாப்பிட போகிற? கையை பூரா பாக்ஸாக இருக்கு. ஒரே நாளே சொல்லிட்டியா என்ன உன்னோட ஃப்ளேவர்லாம்? இல்லை எதுக்கு காருக்குள்ளே இருக்க வேண்டியதானே. யார் பிள்ளை நிற்க சொன்னா? எல்லா கேர்ள்ஸும் பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கு கடுப்பாக இருக்குது. நான் நிறைய கேர்ள்ஸ் பார்த்துட்டு போகிறாங்க, சைட்டும் அடிக்கிறாங்க. அங்கங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டுருக்க, இல்லை அப்படியே ஸ்டாப் ஆகி கடையில் எதுவும் வாங்குற மாதிரியும் சைடில் நிற்கிற மாதிரியும் அப்படி இப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு வேறு பயமாக இருக்குது. யாரும் வீட்டில் எதுவும் போட்டு கொடுத்துட்டாங்களா அப்படி இப்படின்ட்டு. உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் கால் பண்ணி ஜங்குக்கிட்ட தான் பேசிகிட்ருக்கீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். என்னடிப்பா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அன்றைக்கி பஸ்ஸில் தான் வரப்போகிறேன். நீங்கள் போங்க கார் எடுத்துகிட்டு. போயன் என்னால் முடியாது. என்னால இன்னைக்கு முடியாது. போயன் இப்போ நீ வரல. நான் சொல்கிறது கேளுங்க, என்னால் வர முடியாது. பார்த்தீங்களா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் போய் யாரும் சொன்னால் என்ன பண்ணுறது? எல்லா கேள்வியும் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொன்னடி அசிங்கமாக இருக்கா? ஐயோ இல்லை. ஜங்குக்கு நின்றுக்கிட்டே பேசுகிறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ புக்கை வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. யாரும் பார்த்தா எனக்கு என்னடி கேட்டால் புருஷன்னு சொல்லு, கட்டிக்க போகிறோன்னு சொல்லு. நீங்கள் என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ வர முடியுமா முடியாதா? நான் தான் சொல்கிறேன்ல, நான் பஸ்ஸில் போகிறேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க. முடியுமா முடியாதாடி? நான்
இன்னைக்கு என்னால் வர முடியாது. நான் பஸ்ஸில் ஜங்கு அவன் கையில் இருந்த ஐஸ்கிரீமை அப்படியே கீழே தூக்கி போட்டு அவன் கார் எடுத்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து கிளம்புறான். ஏய் என்னடி, அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் போல. அது இல்லடி. ஏய் இதான் லவ் பண்ணுறல்ல, யாருக்கு தெரிஞ்சா என்னடி? இல்லைம்மா, ஆல்ரெடி நான் ரொம்ப சேட்டு பண்ணுறேன், அப்படி இப்படி பண்ணுறேன்னு அம்மாட்ட வேறு சொல்கிறாங்க. ஆனால் அம்மா எதுவும் கண்டுக்கல. ஆனால் இப்போ இப்படி ஊர் சுற்றிட்டுருக்கன்ட்டு ஏதாவது தப்பாக எதுவும் சொல்லிட்டாங்கன்னா அம்மா அது கஷ்டப்படுவாங்கடி. ஆல்ரெடி அப்பா வேறு டெத் ஆகிட்டாங்க. இந்த டயத்தில் இப்படிலாம் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குல்ல. சரி விடு, வீட்டுக்கு போன கால் பண்ணி பேசு. இல்லை, கால் எடுப்பாங்களா? ஏய் அந்த மனசே காலெலாம் எடுக்காமலாம் இருக்க மாட்டார், கண்டிப்பாக எடுப்பார், ஃபீல் பண்ணாது அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை காம் பண்ணி சமாதானப்படுத்தி உங்களை அந்த பஸ்லேயும் ஏற்றி 3 பேருமே போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அந்த கண்டக்டர் கூட உங்களை பார்த்தா என்னடா வாயாடி அமைதியாக இருக்கே அப்படின்ட்டு அந்த பஸ்ஸே கொஞ்சம் கலவரமாக அப்படி தான் நீங்கள் கொண்டுட்டு வருவீங்க. காமெடி பண்ணிவிட்டு சாங் பிடிக்கல அது இதுன்ட்டு சொல்லிட்டு இருப்பீங்க. சைலண்ட்டாக அப்படி வருது. உங்கள் ஸ்டாப்லேயும் நீங்கள் இறங்குறீங்க, சுற்றி முற்றி பார்க்குறீங்க, ஜங்கு கூட கார் எது நிற்கிது அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கோவமாயிட்டார் அப்படின்ட்டு நீங்களும் நடந்து உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பாய்டி சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நீங்களும் காலிங் பெல் அடிக்கிறீங்க. உங்கள் அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. என்னடி ஆச்சு, என்ன எதுவும் சண்டை போட்டு வந்துட்டியா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லாமா அப்படின்ட்டு ஒரு நார்மலாக டயர்டாக இருக்குது, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அம்மா எனக்கு இப்போ எதுவும் வேணாம், நானே வந்து கீழே காஃபி கேட்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. சரி ஓகேடி அப்படின்ட்டு ரூமுக்கு போயிட்டீங்களடா. உங்கள் பெட்டில் போய் படுத்துக்கிட்டு உங்கள் பேக் இருக்கோ அதை எடுத்து ஜிப்போ ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. கால் பண்ணுமா வேணாமா அப்படி தோணுது. ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் நம்பரை பார்த்துட்டு உங்கள் ஃபேஸில் ஹாப்பியாக இருக்கிறதா இல்லை அழுகிறதா அப்படின்னு எதுவுமே தெரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. லாஸ்ட்டு ரிங்கில் வந்து அட்டன் பண்ணுறீங்க. காதில் வச்சு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. அவனும் அப்படி தான் இருக்கான். என்ன எதுவும் பேச மாட்டார், ரொம்ப கோவமாக இருக்காரா? நம்மளே பேசுவோம், சாரி கேட்போமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. அந்த பக்கத்துலேருந்து எந்த வாய்ஸுமே வரல, அமைதியாக இருக்குது. ஆனால் கால் அட்டனில் தான் இருக்குது. சாரி. ஹலோ ஹலோ. என்னடி? சாரி. எதுக்கு? அது நான் வரலன்னு ஹர்ட் பண்ணல. அது இப்போ தான் தெரியுதா? அப்படியே கோச்சிட்டு போகிறானே, நில்றா என்னை கூட்டிகிட்டு போகிறான்ட்டு கால் பண்ணியாடி, உனக்கு தொலையுது அப்படின்னு விட்டல. இல்லை, எனக்கு தோணுச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, எங்க நான் கால் பண்ணா. சொல்லு, ஏன் அமைதியாக இருக்க? கோவப்படுவீங்க, சண்டை போடுவீங்களோன்னு தான் நான் கால் பண்ணலை. ஆமாடி போட்டிருப்பேன். ஆல்ரெடி செம்ம டென்ஷன், ஆஃபீஸ்லேருந்து தலைவலி தாங்க முடியாமல் தான் சரி வேணான்ட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு உன்னை பார்க்க மைண்டு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு ஆசையாக வந்தேன். ஆனால் நீ என்னை இரிட்டேட் பண்ணி இன்னும் கோவம் இருந்தால் அடிச்சிருப்பேன், அதான் வந்துட்டேன். எதுக்கு, ஏன் கோவமாக இருந்தீங்க? அதுவா, உனக்கு முன்னாடி ஒருத்தைய லவ் பண்ணேன், அவள் திடீர்னு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டா, அதான். என்ன? ஆமாடி, அதனால தான். மனசு வேற பிஞ்சு மனசா, அதான் அங்கிட்ட அலப்பாஞ்சிருமோன்னு பயந்துட்டேன். அவங்களுக்கு ஆல்ரெடி லவ் இருக்கு, அப்போ நான் செகண்டா அவங்க மேலே கோவப்பட்டுட்டு என்கிட்ட வந்தீங்களா? எனக்கு தெரியாது அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு ஒப்பரிச்சு அழுதுட்ருக்கீங்க. ஏய் இருக்கியாடி, நான் ஃபோனை பார்க்குறேன், நீங்கள் கட் பண்ணிட்டீங்க, போச்சுடா. உடனே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் போடுங்கடின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. என்னடின்னு கேட்குறாளுங்க, அதுக்கும் அழுக ஆரம்பிக்கிறீங்க. அப்படி சொல்லி தொலை அப்படின்னோன்னே ஜங்குக்கு சொன்னதெல்லாம் சொன்னோன்னே உனக்கு வேணும்டி வேணும், அதான் நான் நினச்சோம், என்னடா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து இந்த லூஸ்ட்டை வந்து லவ்வே சொல்கிறாரே, கல்யாணம் பண்ணிக்க போகிறாரேன்னு சொல்கிறோம்னே எனக்கு தெரிஞ்சிச்சுடி. எனக்கு தெரியும். என்னடி தெரியும்? ஜங்கு கால் பண்ணுறான், உங்களுக்கு பிஸின்னு வருது. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்டை தான் ஒப்பரிச்சு அழுதுட்ருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமாக லவ் பண்ணது இப்படி புட்டுக்குச்சே, நீ ஏமாற்றிட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கீங்க. எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாளுங்க. என் மனசு கேட்க மாட்டுதே, என் ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சு, என் டச் பண்ணா அப்படி இப்படின்ட்டு ஒப்பரிச்சுக்கிட்டு அழுதுட்ருக்கீங்க. எங்கிட்ட ஜங்குக்கு அவன் தலையிலே கை வச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் எடுக்காமல் அவங்களுக்கு பிஸின்னு வருது.
அது வேற அவனுக்கு டென்ஷன் ஆயிட்டுருக்கு. ஒருவேளை பிளாக்ல போட்டாளா அப்படி இப்படின்ட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுக்கப்புறம் நீ என்னடி பண்ண போற? ஃபர்ஸ்ட் லவ் புட்டுக்குச்சுன்னா லைஃப்லாம் புட்டுக்குறோம் அப்படின்ட்டு அதை சொன்னோன்னு உங்களுக்கு அது வேற நெஞ்சு வலிக்குது. ஃபர்ஸ்ட் லவ் செட் ஆகலாட்டி கடைசி வரைக்கும் உண்டிக்கிட்டே தான் சாகணும் அப்படி இப்படின்ட்டு அவளுக்கு இன்னும் இன்னும் ஏற்றி விட்றாளுங்க. பேசிக்கிட்டே இருக்கையில் ஆயிஷாவுக்கு தான் மாஹி டெக்ஸ்ட் பண்ணுற போதுண்டி சும்மா இருடி அப்படின்ட்டு. ஆனால் அவள் கேட்காம இன்னும் வாழ வைக்கணும் அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல். கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது ஜங்குக்கு பேசினதெல்லாம். இதெல்லாம் கனவா? அவன் எக்ஸுக்காண்டி என் கூட விளையாண்டுருக்கானா? இவ்வளோ ஒரு பிஸ்னஸ் மேன், இவனை சும்மா விடக்கூடாது அப்படி இப்படின்னு தோணுது. இருந்தாலும் ஐயோ லவ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு மன உளைச்சலுக்கும் ஆளாகுது. புலம்பி தவிக்கிறீங்க. இங்கே ஜங்கு கால் பண்ணி பண்ணி பார்த்துட்டு எடுக்க மாட்டாடா அப்படின்ட்டு வேறு நம்பர்லேருந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த நம்பரு பிஸின்னு தான் வருது. கடைசியில் நீங்கள் அழுதுகிட்டே மாஹி ஆயிஷா உங்களுக்கு பண்ணே இல்லை, அதான் என் பஸ்லமும் புட்டுக்குச்சு அப்படின்ட்டு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ புரியுதா? இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது புரியுதா அப்படின்ட்டு இன்னும் கொடுத்து விட்றாளுங்க. ஏய் ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை சரியாயிரும்டி. இல்லை மாகி உன் லவ்லாம் பியூர் லவ் தெரியுமா? அது நான் தான் பண்ணி விட்டேன். அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இன்னொரு பாவம் பாவம் ஆயிஷா சின்ன வயசுலேயே அவள் ஃபர்ஸ்ட் லவ் மிஸ் பண்ணிட்டான். இதெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு அள்ள ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க அம்மா வேறு டோர் நாக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சவுண்டு வேறு கேட்குது. நீங்களும் என்னன்ற மாதிரி கண்ணை தொடச்சிட்டு என்னம்மா? ஏய் தம்பி தங்கச்சிக்கு டியூஷன் ரீ மா எனக்கு ஹெட்டேக்காக இருக்குமா ப்ளீஸ் நாளைக்கு. ரொம்ப ஹெட்டேக்காக இருக்காடி டேப்லெட் கொண்டாருப்பா. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். நேற்று டியூஷன் இல்லை, அவங்க தங்கச்சி இருக்காங்களடா உங்கள் தம்பியும் உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு அம்மா சந்தோஷம் அப்படின்ட்டு இழுத்துக்கிட்டு போகிறாங்க. எங்கிட்ட நீங்கள் அவங்களுக்கு இப்படியே டைம் ஆகுது. ஜங்குக்கிட்டேருந்து கால் வருது அகெயின். நீங்கள் பார்க்குறீங்க, அதை பார்க்கையில இன்னும் கடை தண்ணி வந்துட்டுருக்கு. அகெயின் கால் வருது. நீங்கள் அட்டன் பண்ணி என்ன யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த? கால் பண்ண பிஸி பிஸின்னு வருது. நான் யார்கிட்ட வேணா பேசுவேன், உனக்கு என்ன? ஓ நீ லவ் பண்ண பொண்ணு கூட போ, எதுக்கு எனக்கு கால் பண்ணுற? மயிரே வெளில நிற்கிறேன் கிளம்பி வா. என்ன? நான் வர முடியாது. இப்போ நீ வரல வீட்டுக்குள்ளே வருவேன். எங்கள் வீட்டுக்கு எதுக்கு வர? உன்னை யார் வர சொன்னா? ஓ லவர் கூட போ. வீட்டுக்கு போ, எனக்கு தெரியும். நீ மூட்டு வெளில வா. நான் வர முடியாது. நீ மட்டும் வரல கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை ரூமுக்கு வருவேன். என்ன மிரட்டுறியா? மிரட்டலாம் இல்லை, திமிரா சொல்கிறேன். வர முடியுமா முடியாதா? ஏய் வாடி. என்ன அதட்டுனா பயந்துருவேனா? ஆமாம் நீ பயப்படாதவள் தான். அதான் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போய் பேசினவ. அது அது ஃபேஸ் வாஷ் பண்ண போனேன். தெரியுது வெள்ளவாடி. நான் வரல, என் அம்மா இருக்கு, நான் வர முடியாது. ஓ வர முடியாது, சரி டோர் ஓப்பனில் தான் இருக்கு, நான் வரேன். இல்லை இல்லை நானே வரேன். நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்ட ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா இது ஸ்ட்ரீட்டு பக்கத்தில் வீடு இருக்கும். டைமை பார்க்குறீங்க 6 o'clock கொஞ்சம் மேலே, அதாவது 7 o'clock ஆகிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதாவது இந்த சைடு கொஞ்சம் டார்க்காக அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது. கீழே இருக்காங்க யாராவது நினச்சிருவாங்களோ, வீட்டுக்கு முன்னாடி கார் நிற்கிதா அப்படி இப்படின்ட்டு ஒரு பல தாட்டு ஓடிட்டுருக்கு. ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி தொடச்சிட்டு பயத்தோட டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டெப்பில் வாரீங்க. உங்கள் தம்பி தங்கச்சி ரூம்லாம் கீழே தான் இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் பயந்தாங்கோலிங்க, அதனால் உங்கள் அம்மா கிட்ட தான் இருக்குங்க. கீழே இறங்கி போகிறீங்க. உங்கள் அம்மா கிச்சன்லேருந்து ஃபுட்லாம் எடுத்து டைனிங் டேபிள் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் தம்பி இப்போ தான் அவன் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அவன் ரூமுக்கு அடுத்து அரேஞ்ச் பண்ணுறேன். அவங்க தங்கச்சி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. சரி கை கழுவிட்டு வா சாப்பிட்லாம். இப்போ ஓகே தானே ஹெட்டேக்கு? ஃபேஸ்லாம் பாரு எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் அம்மா எனக்கு என்னடி உனக்கு? அது மாயிட்ட உன்னோட அதாம்மா கொடுத்துருந்தேன், அதை வாங்கணும். என்னடி கொடுத்துருந்தேன்? அதான் அது அது ஐயோ என்ன சொல்கிறேன்னு தெரியலையே. ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தேம்மா, அது அது வாங்க மறந்துட்டேன். இப்போ போய் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் முடிக்காமல் இருக்குமா? என்ன டைம் ஆச்சு, காலைல வாங்கிக்கலாம். ஆமாம்மா இல்லை கொஞ்சம் இருக்குது, அதை நான் முடிக்கணும். நாளைக்கு நான் கொண்டு போகலன்னா கண்டிப்பாக ப்ரொஃபஸர் என்னை கொண்டே போடுவாருமா. நைட் ஆயிடுச்சுடி இந்த டேட்லையா? அம்மா எனக்கு என்ன பயம்? நானே பயப்பட மாட்டேன்ல, உனக்கே தெரியும். இருக்குடி, பட் இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு பாரு. சரி விடு, நீ சாப்பிட்டுருங்க, நான் போய் வாங்கிட்டுறேன்.
அம்மாம்மாம்மாம்மா இல்லைம்மா, நீ இதெல்லாம் எனக்கு கச்ச கச்சன்னு கத்திட்டு இருக்குங்க. அப்புறம் எனக்கு கோவம் வந்து நான் அடிச்சிருவேன். அப்புறம் நான் வந்து உன்கிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீயே பார்த்துக்கம்மா. நான் குடுகுடுன்னு ஓடிட்டு வந்து குடுகுடுன்னு வந்துடுறேன். ஓ சரி, சீக்கிரம் போயிட்டு வா, டைம் ஆச்சு. ஏய் மறந்துடாம ஃபோனை கொண்டு போ. ஃபைல ஃபோன் வச்சிருக்கேம்மா. சரி ஏன் நைட் நேரத்தில் போகிற, கொஞ்சம் பார்த்து வா, டைம் ஆயிடுச்சு. ஓகேம்மா, நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் வெளில போகிறீங்க, டோரை கொஞ்சம் லாக் பண்ணிட்டு போகிறீங்க. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு என்னமோ திருட்டு போன மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு பார்க்குறீங்க. என்ன கார் இல்லை. வெளில போய் ஒரு 2, 3 பேர் இப்படி கொஞ்சம் தள்ளி ரொம்ப தூரத்தில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எரியுது. ஒரு இடத்துல ஆஃபில் இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. எங்கே எங்கே போயிட்டாரு? ஒரு வேளை நம்ம பல்லேன்ட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களா? நீங்கள் கால் பண்ணலாமா வேணாமான்றீங்க. ஏன்னா உங்கள் வீட்டு கேட்டுக்கிட்ட நிற்கிறீங்க. நீங்கள் போகாமல் வேற அம்மா வந்து வெளில பார்த்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நீங்கள் ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க. அவனும் அட்டன் பண்ணுறான். எங்கே இருக்க? எங்கடி இருக்க? நீங்கள் வீட்டுக்கிட்ட எங்கே இருக்க சொல்லு. உங்களுக்கு தான் சந்தை நான் ஃபேவரட் ஆச்சு. எங்கிட்ட பாரு. என்கிட்ட ஏய் இங்கிட்டு பாரு. லைட்டாக கார் ஆன் பண்ணுறான். அந்த லைட் வெளிச்சம் தெரியுது. இந்த சந்துக்குள்ளேயும் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு என்னமோ திருட்டு போன மாதிரி எங்கிட்ட பார்த்துட்டு ஒரு பயத்தோட உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. எதுவுமே தெரியாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இந்த டயத்தில் எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. 100 பேர் வேணால் கொஞ்சம் நடந்துட்டு அந்த மாதிரி இருக்கலாம். நீங்களும் பார்த்துட்டு ஒரு பயத்தோட ரொம்ப வேர்த்து ஊற்றிட்டுருக்கு. நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அவன் கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்து உங்களை தான் பார்க்குறான். சைடு அந்த சந்தில் நின்றுட்டு நீங்கள் பயத்தில் எங்கிட்ட அங்கிட்டும் பின்னாடி அங்கிட்ட இங்கிட்டலாம் பார்த்துக்கிட்டு ஏதோ திருட்டு போன மாதிரி அந்த ஸ்ட்ரீட் லைட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. வீட் லைட்டு இந்த மாதிரிலாம் இருக்குல்லடா, கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் தெரிஞ்சு மறைஞ்சு இப்படிலாம் வருது. காருக்கிட்ட வந்துட்டீங்க. எட்டி பார்த்தோன்னே ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சி அந்த சந்துக்குள்ளே இழுத்துட்டான். மேலே ஹிக் ஆகுறீங்க. அவனை பிடிச்சி தள்ளிவிட பார்க்குறீங்க. அவன் அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிட்டு என்னடி திருட்டு போன மாதிரி வர? நான் திருட்டு போனியா? நீ தான் திருட்டு பய மாதிரி சந்தில் வந்து நிற்கிற. ஓ அப்போ நான் உன் வீட்டு முன்னாடி நிற்கணும். நீ எதுக்கு என் வீட்டு முன்னாடி நிற்கிற? தள்ளு கையிடு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. கையெல்லாம் தட்டி விட்டுட்டு என்னடி ஓர துள்ளிட்டு இருக்க? நான் சொல்கிறேன்னா இதுக்கு வந்து இப்போ எதுக்கிட்ட எழுதுற? நான் தான் கோவப்படணும். நீ கோவப்பட்ட மாதிரி சொல்கிற? ஆமாம், நான் தான் கோவப்படணும். ஒரு கடவுளை பார்த்து லவ் பண்ணி ஏமாந்து போயிட்டேன். என்ன புரியல? ஆமாம், ஓ எக்ஸ் லவர் காண்டி. இல்லை நான் தான் எக்ஸ் லவர் வேறு பொண்ணு லவ் பண்ணிட்டு இப்போ என்ன அந்த பொண்ணு வந்தோன்னா எனக்கு நல்லா தெரியும். பணக்காரங்களை நம்பவே கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு. ஆனால் இதுக்கு ஒன்று பார்த்தே தெரியல. போதும் என்ன 2 days ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், எனக்கு எல்லாமே இருக்குடி. என்ன இருக்கு? இப்படி அவளை மூஞ்சி பொண்டாட்டி இருக்காளேன்னு. என்னதுக்கு பொண்டாட்டின்ற? நான் ஒன்றும் பொண்டாட்டி இல்லை. முதல்ல மேலேருந்து கையெடு. பயம் என் ஃபர்ஸ்ட் கிஸ் உனக்கு கொடுத்துட்டேன். ஃபேக்கானவனுக்கு. நான் ஃபேக்கானவனா? ஆமாம். ஏய் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? பொறிக்கு மாதிரி தெரியுது. ஓ பொறிக்கு மாதிரி? ஆமாம். நீ பாரு, நீ கிளப்பில் செயின் போட்டிருக்க, காதில் பூரா இப்படி குத்தி வச்சிருக்க, கையில் விளறீங்க. ஆஃபீஸ் பாஸ் இப்படியா இருப்பாங்க? ஆனால் நான் அப்படி தாண்டி இருப்பேன். சரி எதுக்கு எனக்கு கூப்பிட்டு? உனக்கு எனக்கு பிரேக்கப். எனக்கு நீ வேணாம். என்ன பிரேக்கப்பா? ஆமாம், உனக்கு எனக்கு ஏதோ. ஆனால் நானும் கிஸ் பண்ணல, நீ தான் என்ன கிஸ் பண்ண. இது போய் தொலையிட்டும். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேற சொல்லிட்டு என் ஃபோட்டோ போய் வச்சுட்டு. என்ன ஓ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டியா? சரி உனக்கு அறிவு இருக்காடி? எதுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன். ஓ எதுவும் மறைய மாட்டேன்? ஆமாம், ஒன்று மாதிரி இல்லை. ஒரு லவ்வர்கிட்ட எக்ஸ் லவ்வர் இருந்திருக்குன்ட்டு. இல்லை முன்னாடியே லவ்வர் இருக்குன்ட்டு என்னை ஏமாத்திட்டல. ஏய் பைத்தியம். ஆமாம், நான் பைத்தியம்தான். நான் எப்பயும் தெளிவாக இருப்பேன். விஷயத்தில் கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டேன். ஏய் ஊசு பொண்டாடி, எனக்கு ஒன்றும் லவ்வரும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. நான் ஆல்ரெடி காண்டில் இருந்தேன், ஒரு டென்ஷனில். அதான் உன்னை பார்க்க வந்தேன். அந்த டென்ஷனு தான் என் பொண்ணுகிட்ட வந்தாவே குறைஞ்சிரும், ஃபேஸை பார்த்தாவே மாறிடும் அப்படின்னு தான் ஆசையாக வந்தேன். ஆனால் நீ
ஆசிட் ஊற்றுன மாதிரி போன்ட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்தா எப்படி கோவம் வராமல் இருக்கும்? சரி புருஷன் போகிறானே கால் பண்ணுவோன்னு பார்த்தா அதுவும் கால் பண்ணல. அப்போ எனக்கு என்ன தோணும்? இன்னும் ஏதாவது கோவப்படுத்தி பார்க்கணும்னு தோணும். அதான் அப்படி சொன்னேன். மற்றப்பட எனக்கு லவ் வரும் எதுவுமே இல்லை. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நீ தான். என்னோடய ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி நீ தான். புரியுதா என் முறமண்டு? இல்லை, நீ நடிக்கிற. ஆமாம் நடிக்கிறேன். இந்தா சந்திருக்கா எல்லாம் இருட்டாக இருக்கு. அதான் செகண்ட் டைமா ஆனால் முடிச்சுட்டு போகலான்னு வந்துடுங்க. நம்ப மாட்டேன்ட்ட. கஷ்டமாக இருக்கு. இப்போ நான் ஃபோர்ஸ் பண்ண உங்களே இல்லாமல் இந்த கார்குலோன்னு வச்சு செய்ய போகிறேன். என்ன ஆமாடி அப்படின்ட்டு உங்கள் நெக்கை டைட்டாக பிடிச்சி உங்களுக்கு பயம் வருது. கார்டோரை ஓப்பன் பண்ணி உள்ள அப்படியே போடுறான். அள்ளி கிளம்புது. அவனும் அந்த காருக்குள்ள வந்து டோரை லாக் பண்ணுறான். அது கொஞ்சம் பெரிய கார் இல்லடா. மேலேயே படுக்கிறான். இல்லை இல்லைன்ட்டு உங்க நகத்தை வச்சுலாம் கிள்ள ஆரம்பிக்கிறீங்க. ஏய் ஆரஞ்சு கட்ட பொண்டாட்டி அழிக்குதுடி. சோபா உங்க நெக்க விட்டு உங்க காதுகிட்ட வந்து என்னடி இப்படி கிள்ற? நீ பொறிக்க. ஆமா பொரியுதான் ஆண்டி உயிரிடுகிற. சாரி பொண்டாட்டி, சாரி சாரி. புருஷனை மன்னிச்சிரு. மா விளையாண்டாண்டி. என்ன விளையாண்டியா? ஆமா எனக்கும் கோவம் இல்லை. ஆசையா என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச ஃப்ளேவர்லாம் வாங்கிட்டு வந்தா ஏனடாண்ணா எனக்கு துரத்துறதுல இருக்க. உன்னை நான் ஏன் துரத்துறேன் தெரியுமா? அந்த காலேஜில் எல்லாம் பார்க்குறாங்க. நான் அப்படி உன்னோட பேசிட்டு காரில் ஏறினேன்னா யாராவது பார்த்து வீட்டில் சொன்னா என்ன பண்ணுறது? சொன்னா என்னடி? அதான் நான் இருக்கேன்ல. பாருங்க ஒரு மாதிரி தப்பாக பேசுவாங்க. உங்களுக்கு அது சொன்னால் புரியாது. பாரு பொண்டாட்டி எனக்கு எல்லாம் தெரியும். அம்மா பயப்படாத. அப்புறம் நாளைக்கு காலேஜ் லீவ் போடு. எதுக்கு? ஏய் அது ப்ளீஸ் புருஷனுக்காண்டி நாளைக்கு மட்டும் ஏதாவது சொல்ல. நான் காலேஜில் பர்மிஷன் வாங்கிடுறேன். இல்லை இல்லை முடியாது. ஏய் ப்ளீஸ் டி ஆண்டி ப்ளீஸ் அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஏன்? நாளைக்கு சொல்கிறேன். ஆமாம் எதுக்குடி பூனை கொட்டு மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர? அது எங்கள் அம்மாட்ட நான் என்ன திரும்ப சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மாட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. இப்போல்லாம் நான் அதிகமாக போய் சொல்ல ஆரம்பிக்கிறேன். லவ் பண்ண போயெல்லாம் வரணும்டி. அப்போ நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? நீ வரமண்டு அப்படிலாம் இல்லை. காலேஜ் படிக்கல என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை என்னையும் நிறையா பொண்ணுங்க லவ் பண்ணியிருக்காங்க. நிறையா போய் சொல்லி என்னை கவுக்க பார்த்துருக்காளுங்க. அதான் அதனால சொல்கிறேன். ஆமாம் இப்பயே அழகாக இருக்கா. காலேஜ் படிக்கல ரொம்ப அழகாக இருந்திருப்பல்ல? ஆமாம் அழகாக இருந்தேன். என்னப்பா எதுக்கு யாரையும் லவ் பண்ணல? எதுக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு படிக்கணும். காலேஜ் முடிச்சுட்டு கம்பெனி டேக் ஓவர் பண்ணணும் அந்த இதில் இருந்தேன். அதனால் எனக்கு யாரையும் பிடிக்கல. அந்த மைண்ட் செட்லாம் இல்லை. என்னையும் பிடிச்சிச்சு தெரிலடி. மேபி லூஸாக இருக்கே அதான் பாவம் வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தேன் போல். என்ன நான் லூஸு? எனக்கு நீ பாவம்னு வாழ்க்கை கொடுத்த. வாழ்க்கை எனக்கு வேணாம். நீ வச்சுக்க தள்ளு. வேணாம் போடி. நான் போயிடுவேன். ஓ நீ எந்திரிக்க போகிறீங்க. உங்களை இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். இதை புரி என்கிட்ட வந்துட்டு நீ போயிடுவியா? போட மாட்டேன். பொண்டாட்டிடி இவ்வளோ சீக்கிரம் என் பொண்டாட்டி யார்ட்டையும் கொடுக்க முடியாது. சரி நாளைக்கு லீவ் போடுறியா? எதுக்கு? நீ நாளைக்கு சொல்கிறேன்டி லீவ் போடு. சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன். அம்மா சும்மாவா போவேன்? அதான் எனக்கு தெரியல. நான் வேற ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மா அம்மா கால் பண்ணுறாங்க போல. உங்கள் கையிலேருந்து ஃபோனை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா தான் கால் பண்ணுறாங்க. டைம் ஆச்சு நீங்கள் போய் இன்னும் வரல அப்படின்ட்டு. அமைதியாரு. நீங்களும் அட்டன் பண்ணி அம்மா ஏய் 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சு. என்னடி பண்ணிகிட்ருக்க? டைம் ஆகிட்டுருக்கு பாரு. அம்மா இந்த வந்துட்டுருக்கேன். சீக்கிரமாம்மா. அம்மா வேணா வரட்டாடா? இல்லை இல்லைம்மா நான் வந்துட்டுருக்கேன். சீக்கிரமாம்மா. கையில் ஃபோன் இருக்குல்ல? இருக்கு. அம்மா வேணா நடந்து வரட்டா? இல்லை இல்லைம்மா நான் பக்கத்தில் வந்துட்டேன். சரின்ட்டு அவங்க அம்மா காலை கட் பண்ணுறாங்க. தள்ளுங்க நான் வேகமாக போகணும். என்ன இவ்வளோ நேரம் நானே வெயிட் பண்ணியிருக்கேன்டி. அதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ. என்கிட்ட என்ன இருக்கு? நானே எங்கள் அம்மாட்ட என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. உனக்காண்டி அவ்வளோ தூரம் வந்திருக்கேன்டி. உங்களை வர சொல்லலை. சொல்லுங்க நான் எப்படியாவது எங்கள் அம்மாட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். சரி உன்னை சமாளிக்கிறதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் எனக்கு என்ன எனக்கு புரியலை. உங்கள் அம்மாட்ட மாட்டாத அளவுக்கு நான் அதுக்கு ஐடியா கொடுக்குறேன். எனக்கு என்ன தருவ? நான் என்ன தரணும்? என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஃபோனு தான் இருக்கு. அதான் நான் நாளைக்கு லீவ் போட ட்ரை பண்ணுறேன்ல. அது நாளைக்கு இன்னைக்கு என்கிட்ட பொண்ணுமே இல்லை.
ஃபுட்டு கூட கொண்டுட்டு வரல. ஏய் பொண்டாட்டி, என் டைம் ஆச்சு, தள்ளு. என் பாருடி, என்ன என் உதட்டெல்லாம் காஞ்சி போச்சுடி. ஓ, தண்ணி இருக்கா? எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் வேணா எடுத்து கொடுத்துட்டு போறேன். என்ன பாருடி. சொல்லுங்க, உங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன். வாட்டர் பாட்டில் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, எடுத்து கொடுத்துட்டு போறேன். நீங்க வேற ரொம்ப வெயிட்டா இருக்கீங்க. எவ்வளோ நேரம் என் மேலதான் படுத்திருக்கீங்க. அது வேற என்னால தாங்க முடியல. டைம் ஆகுது. அம்மா வேற பயப்படுவாங்க. இன்னும் வரலன்னா தேடி வெளியிலேயே வந்துடுவாங்க. நான் பேச உனக்கு புரியலையா? நல்லா கேட்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? ஒத்துட்டு காஞ்சிடுச்சுன்றீங்க, தண்ணி எடுத்து தரேன்றீங்க. எங்கே இருக்கு? தள்ளுங்க. நீங்கள் அவனை கொஞ்சம் சோல் இருக்குல்லடா, அதை வச்சு தள்ளி எந்திரிக்கலான்னு போகிறீங்க. அவன் உங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட. ஏய், என்ன புரியலையா? எனக்கு நல்லா புரியுது. என்கிட்ட நின்று பேசி பேசி உங்கள் உதட்டு காஞ்சி போச்சு. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கூட சண்டை போட்டு எனக்கு அப்படித்தான். அதாண்டி, உனக்கும் காஞ்சிருச்சு, எனக்கும் காஞ்சிருக்கு. இருக்கட்டுங்க, தண்ணி எடுத்து தரேன். எனக்கு அந்த தண்ணியெல்லாம் வேணாம். என்னால் எங்கள் வீட்லேயும் போய் எடுத்துகிட்டு வர முடியாது. நீ ஏன்டி எடுத்துகிட்டு வர? நீ கொடுக்கலாமே. பைத்தியமா? என்கிட்ட என்ன இருக்கு? ஏது அப்படின்ட்டு அவன் ஃபிங்கர் எடுத்து உங்கள் லிப்ஸில் வைக்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. என்ன என்ன கிஸ் பண்ணுறி? அது ப்ளீஸ் போனாட்டி என்னை கிஸ் பண்ணுறி? இல்லை, அது தண்ணி கூட கொடுக்க மாட்டேற புருஷனுக்கு. நீங்கள் தண்ணி கேட்காம கொடுக்க மாட்டியா? அது அது இல்லை. சரி பரவாயில்ல. உங்கள் மேலேருந்து எந்திரிக்கலான்னு போகிறான். அவன் ஃபேஸை ஹக் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அது அவனுக்கும் நல்லா ஃபீல் ஆகுது. பட் உங்களை பார்க்குறான். அவன் ஃபேஸை கொஞ்சம் கிட்ட க்ளோஸாக உங்ககிட்ட இழுத்துட்டு வரீங்க. ரொம்ப பதட்டமாக இருக்குது. அவனும் உங்களையே பார்க்குறான். ஒரு மாதிரி இருக்குது. ஹார்ட் பீட்லாம் எகுறுது. அவன் கொடுத்துருப்பான். பட் அது ஒரு மாதிரி இருந்தாலும் ஓகேவா அப்படி இருந்தது. பட் நீங்களாம் அப்படி பண்ணி கொடுக்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக அப்படி இருக்குது. அவங்களே பார்த்துட்டே இருக்கான். கிட்ட உங்கள் ப்ரீத்தும் அவனோட ப்ரீத்தும் ரொம்ப ஹீட்டாக அப்படி இருக்குது. அவனோட மூச்சு அவ்வளோ ஹீட்டாக உங்கள் ஃபேஸில் படுது. உங்களுக்கும் அப்படி தான். எனக்கு பயமாக இருக்குது. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு உங்கள் கையை எடுத்துடலான்னு போகிறான். ஆனால் நீங்கள் டைட்டாக பிடிச்சி உங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணி அவன் லிப்ஸில் வைக்கிறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி உங்கள் லிப்ஸையும் அவ்வளோவுக்கு நடுங்குது. அது அவனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டப்படுறீங்க அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸ்லேருந்து அவன் லிப்ஸை எடுக்க போகிறான். ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அமைதி ஆகிட்டான். அவன் ஹேரெல்லாம் லேஸாக பிடிச்சிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் கிரிப்பா அப்படி ஆகுது. உங்கள் கண்ணெல்லாம் ரொம்ப சுருக்கி இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜங்க கூட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வருது. அவனும் உங்கள் ஃபேஸ் ஹக் பண்ணி அவனும் சாஃப்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அது லென்த்தாக போயிட்டுருக்கு. உங்கள் காலெல்லாம் ஒரு மாதிரி ஆட்ட ஆரம்பிச்சிட்டு அவன் காலோட காலாக ஒரு மாதிரி பண்ணுறீங்க. ஏதோ ஒரு மாதிரி ஆகுது உங்களுக்கு. அவன் ஹேர்லேருந்து அவன் காலர் அந்த ஷர்ட் இருக்குல்லடா, அதெல்லாம் ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறீங்க. அவன் நெக்கெல்லாம் ரொம்ப கூசுது. அந்த செயினெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி சுற்றிட்டு அவன் ஷோல்டர் பிடிக்க ஆரம்பிச்சோன்னே அவன் ஸ்டாப் பண்ணி ஓகே ஓகே ஓகேடி போதும். உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபோர்கட்டில் அழுத்தி கிஸ் பண்ணுறான். டக்குன்னு எந்திரிச்சு அவன் கொஞ்சம் தள்ளி வந்து உட்காந்துட்டான். அவ்வளோ ப்ரீத் வாங்குறான். உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹெட்டை டவுன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை இழுத்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். மூச்சே விடாத மாதிரி. ஆல்ரெடி செம்ம ப்ரீத்தில் இருக்கீங்க. அவன் ஹார்ட் பீட்டும் உங்கள் ஹார்ட் பீட்டும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. உங்களை டச் பண்ணுறான். ரொம்ப வேர்த்து அப்படி இருக்குது. அவன் ஷர்ட்டே நனைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு இருக்கான். ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை எதையும் நினைக்காதடி. ஐம் சாரி. நீங்கள் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கீங்க. டக்குன்னு ஹக்கை பிரேக் பண்ணிட்டு முன்னாடி டிரைவர் சீட் இருக்கும்டா, அங்கே ஒரு ஃபைல் இருக்குது. அதை எடுத்து உங்கள் கையில் கொடுத்துட்டு இதை ஏதோ சொல்லி உங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு போ.
ஓகே. பாய்டி. நீ எதுவுமே பேசல. அவனுக்கு புரியுது. உங்க ஃபேஸ ஹக் பண்ணி ஒன்றும் இல்ல. தப்பா நினைக்காத. அவன் கண்ணவே பார்க்குறீங்க. என்னடி ஒன்றும் இல்லைன்னு தலைய காட்டுறீங்க. நான் போட்டா அப்படின்ட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் கீழே இறங்கலான்னு போகிறீங்க. உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க தவிர திரும்பி கூட பார்க்கல. இல்லை பின்னாடிண்டே ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஷோல்டரில் கிஸ் பண்ணுறான். அப்படி டைட்டாக கண்ணை மூடுறீங்க. உடம்பெல்லாம் அப்படியே கூசுது. பாய்டி. எதுவுமே பேசல. அப்படியே ஏதோ ஒரு மாதிரி நடந்து போகிறீங்க. காலெல்லாம் ஒரு மாதிரி கூசுது. நடக்கவே முடியாமல் டவுன் பண்ணி ஒரு மாதிரியா போகிறீங்க. அது அவனுக்கு நல்லாவே புரியுது. அவனும் நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் பார்த்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே இந்த சீட்டில் சாயிறான். அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம்னா அவன் கண்ட்ரோலில் இருந்திருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் கண்ட்ரோலும் மிஸ் ஆகி அவன் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுற அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தீங்க. அதனால தான் அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். முன்னாடி தண்ணி இருக்குது. அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறான். ஏசியை ஃபுல்லாக வச்சுட்டு முன்னாடி வந்து அவன் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணுறான். பட் அவனால் முடியல. அவனுக்கு வேர்த்து ஊற்றிட்டுருக்கு. எங்கிட்ட நீங்கள் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வீடு டோர் ஓப்பனில் தானே இருக்குது. அதனால உள்ளே போகிறீங்க. ஒரு மாதிரி சில மாதிரி ஒரு மாதிரி அந்த ஃபைலை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படித்தான் போகிறீங்க. உங்களுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி வேர்க்குது. ஒரு மாதிரி இருக்குது. கூசுகிற மாதிரி சிலுக்கிற மாதிரி அப்படி இருக்குது. உங்கள் அம்மா எவ்வளோ நேரம்டி எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் அமைதியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா கை பிடிச்சோன்னே அப்படியே ஒரு மாதிரி கையை கூசுகிற மாதிரி எடுத்து வச்சுக்கிறீங்க. என்னடி? அம்மா என்ன? ஒன்றும் இல்லை. இதுதாம்மா. என்னடி ஃபைல் மாதிரி இருக்கு? ஆமாம்மா. இது சும்மா இருந்ததா, அதான் ஃப்ரெண்டு கொடுத்தா ஃபைலில் வச்சுட்டேன். சரி போ வச்சுட்டு வா சாப்பிட்லாம். சாப் இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டேன். எதுக்குடி திக்கி திக்கி திணற? ஒன்றும் இல்லைம்மா. மாஹி வீட்டில் இன்னைக்கு நான்வெஜ். அது அங்கே சாப்பிட்டேன். சரி போ தூங்கு. டோரை லாக் பண்ணக்கூடாதா? நீங்கள் வீட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா டோரில் லாக் பண்ணிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. நீங்கள் ஸ்டெப்பில் நடந்து வேர்த்து விறுவிறுத்து உங்கள் ரூமுக்குள்ளே டோரை லாக் பண்ணிட்டு அந்த ஃபைலை ட்ரிப்பாக பிடிச்சிட்டு உங்கள் பெட்டில் போய் உட்காடுறீங்க. உங்களுக்கு வேர்த்து ஊற்றிட்டுருக்கு. உங்களுக்கு அந்த காருக்குள்ளே நடந்தது தான் அகெயின் ரிப்பீட்டாக வருது. உடம்புலாம் ஒரு மாதிரி கோஸ்பமா அப்படி வருது. உங்கள் காலை எடுத்து அந்த பெட்டில் வச்சு ஒரு மாதிரி நீஸை ஹக் பண்ண மாதிரி அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணியிருக்கீங்க. என்னடி பண்ணியிருக்க? என்ன பண்ண? ஏண்டி உனக்கு அப்படி தோணுது? இல்லை இல்லை ஓயன் பொண்ணு இல்லை. ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ளே தப்பு தப்பாக என்னமோ ஓடிட்டுருக்கு. ஒரு மாதிரியா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கு. ஒரு மாதிரியா இருக்கு. கை கால்லாம் ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி, உங்கள் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி, இதோ இன்னும் கிஸ் வேணும், இன்னும் ஜங்குக் டச்லாம் வேணும் அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரியா உங்களுக்கு அப்படி இருக்கு. உங்கள் ஹேர்லாம் பேக் நெக்கில் இருக்குது. அது அந்த ஃபேன் காற்றுக்கு இங்கே இருக்கிற ஆடையில் அப்படியே கண்ணை கிரிப்பாக மூடுறீங்க. ஏதோ ஜங்குக் தான் ஏதோ தொடுறனா அப்படி இப்படின்ட்டு உங்களுக்கு வேறு மாதிரி தாட்லாம் வர ஆரம்பிக்குது. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த ஃபைலை பக்கத்தில் வச்சுட்டு பில்லோ 2 3 எடுத்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணி குப்பரை படுத்துக்கிட்டீங்க. காலெல்லாம் குன்னி வச்சுக்கிட்டு அன்றைக்கி டே அப்படியே ஒரு மாதிரியாக தான் போயிட்டு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் டே நைட்டு லேட்டாக தான் தூங்கியிருப்பீங்க. உங்கள் அம்மா டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரே தூக்கமா. என்னடி டைம் ஆச்சு, காலேஜ் போலையா? இது போகணுமா? எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கு? டைம் ஆயிடுச்சு பாரு. நீங்களும் டக்கு டக்குன்ட்டு கப்போர்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுக்க போல தான் உங்களுக்கு ஜங்குக் சொன்னது ஞாபகம் வருது. இன்றைக்கி வெளில போகணும், லீவு போடணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி இருக்கீங்க. போடலாமா வேணாமா அப்படி தோணுது. என்னன்னு வேற தெரில. ரொம்ப கெஞ்சிருப்பான். சரின்ட்டு ஒரு ஒயிட் கலர் சுடி எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பேக்கில்
அந்த பெட்டில் கிடந்திருக்கும்ல ஃபைலு, அதை எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு, இது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல. ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு, உங்க பேக்க தூக்கிட்டு கீழ தான் வாரீங்க. சாப்பிட தோணல. மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. எ ஃபர்ஸ்ட் டைமா லவ் பண்ணனால நெறையா பொய் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களே! அப்படின்ட்டு ஒண்ணு தோண ஆரம்பிக்குது. அம்மாட்ட மறைக்கக்கூடாது. சீக்கிரம் சொல்லிரணும். அது மட்டும் இல்லாம ஜங்குக்கே உங்கள 1 வீக்ல மேரேஜ் பண்ணிக்கணும்னு வேற சொல்லியிருக்கான். வீட்ல அவர் வந்து கேட்பாரா? அம்மா என்ன சொல்லுவாங்க? நோ சொல்லிருவாங்களா? அப்படி இப்படின்ட்டு பல தாட்டோட கீழ வந்து நின்றா. உங்க அம்மா ஃபுட் சாப்பிட டைம் ஆச்சு. ஏன்டி நின்டுட்டே இருக்க செல மாரி? ன்னு கத்திட்டுருக்காங்க. நீங்க நைட்டும் சாப்பிடலைல, அ ஒரு மாரி பசிக்கல. மண்டைக்குள்ளயும் மனசுக்குள்ளயும் கோளாறா ஓடிட்டுருந்தா எப்படி பசிக்கும்? அ ஏதாவது ஹாப்பியா இருந்தா பசிக்கும். இல்ல சம்டைம் கோவமா இருந்தா பசிக்கும். 2மே மண்டைக்குள்ள ஓடிட்டுருக்கு. பசிக்குதா பசிக்கலான்ட்டு உங்களுக்கே தெரியல. உங்க அம்மாட்ட ஏதோ சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு ஃபுட் பாய்சன் அப்படிலாம் சொல்லிட்டு, சிக்கன் சாப்பிட்டேம்மா இப்போ ஓகே. நான் ஏதோ கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஒளறிட்டு, அம்மா கத்துறாங்க. அம்மா டைம் ஆச்சு அப்படின்ட்டு வெளில போறீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. நடந்து போயிட்டுருக்கீங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரீட்லேருந்து கொஞ்சம் தள்ளி மாறி அந்த வளைவுல வருவாங்கடா, இங்கேருந்து உங்க ஃப்ரெண்டு கத்த ஆரம்பிச்சுட்டாளுங்க. அதெல்லாம் உங்க காதுலயே விழுகல. உங்களுக்கு கால் பண்றாளுங்க. ரிங் சவுண்டு கேட்குது. பட் எடுக்கணும்னு தோணல. அவரா இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு பதட்டமாவே போயிட்டுருக்கீங்க. அகெயின் சவுண்டு கேட்டோன்னே நீங்க ஃபோன் எடுத்து பார்த்தா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அ என்ன சொல்றது? நான் இன்னைக்கு லீவு போட போறேன். ஊர் சுத்த போறேன். எதுக்குன்னு தெரில. லீவ் போட சொன்னாரு. அப்படி இப்படின்ட்டு மண்டைக்குள்ள ஓடிட்டுருக்கு. உங்க ஃப்ரெண்டு அங்கேருந்தே கொஞ்சம் வேகமா கொஞ்சம் நடந்து, "அவ என்ன பண்றா? என்ன கால் அட்டெண்ட் பண்ணாம பார்த்துட்டே இருக்கா?" அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க. "எனக்கு என்ன ஆச்சு?" ஆயிஷா தான் அவளுக்கு காதல் முத்தி, காதல் போதையில கண்ணு தெரியாம ஃபோன பார்த்துட்ருக்கா போலடி அப்படின்ட்டு ஆயிஷா சொல்லிட்டுருக்கா. நீங்க அட்டெண்ட் பண்ணி காதுல வைக்கிறீங்க. "ஏய் பைத்தியம் பின்னாடி திரும்புன்ட்டு" உங்க ஃப்ரெண்டு கத்துறா. நீங்களும் திரும்புறீங்க. உங்க ஃப்ரெண்டு வேகமா வாடின்ட்டு கைய புடிச்சு கூட்டிட்டு வரா. நீங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த ஃபோன டைட்டா புடிச்சுக்கிட்டு கையெல்லாம் உங்களுக்கு உதறிக்கிட்டு இருக்கு. மைண்டுக்குள்ள பல தாட் ஓடிட்டுருக்கு. லீவு போட்டுறலாம். அவன் கேட்டுரும்ட்டான். ஆனா அவன் கூட எப்படி போறது? நைட்டெல்லாம் படுத்தி எடுத்துட்டான். கிட்ட கிட்ட எதெல்லாம் தோணுது? அதெல்லாம் உங்க மண்டைக்குள்ள வருது. எப்படி பார்க்குறது? நைட்டு என்ன பண்ணோம்? இத சொல்லலாமா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட? சொல்ல வேணாமா? நைட்டு என்ன தேடி வந்தாரு. அதுவும் இந்த சந்து அப்படின்ட்டு டக்குன்னு டேர்ன் பண்ணி சைடா பார்க்குறீங்க. கரெக்ட்டா அங்க தான் நிக்கிறீங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கண்ண மூடி நிக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்டு ஷோல்டர்ல கை வச்சோன்னே டக்குன்னு பயந்து, "என்னடி? ஏய் மார்னிங்டி பைத்தியம் புடிச்சு போச்சா? பேய் மாரி முழிக்கிற? ஏன் இவ்ளோ பிரீத் வாங்குது?" அது ஒண்ணும் இல்ல. ஏன்டி உன் ஃபேஸ் ஒரு மாரி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? இல்ல ஒண்ணும் இருக்கிறனால ஒண்ணும் இல்லைன்றியா? ஆயிஷா கொஞ்சம் சும்மா இரேன். நீங்க 2 பேரும் எங்கடி போறீங்க? ஆ அது வேற ஒண்ணும் இல்லடி. கீழ் பக்கத்துல ஆள் எடுக்குறாங்களா, அதான் ஃபார்ம் ஃபில் பண்ண போறோம். நீ கவலைப்படாத. உன்ன இல்லாம நாங்க மட்டும் போயிட மாட்டோம். உனக்கு சேர்த்து தான் ஃபில் பண்ண போறோம். வரியா? ஆயிஷா ஆ எங்கடி போவோம்? காலேஜ் தான். நீ கூட அதுக்கு தானே கிளம்பியிருக்க. ஏன் இப்படி பைத்தியம் மாரி போயிட்டுருக்க? எப்பயும் நாங்க வந்தோன தானே. இன்னைக்கு நாங்க லேட்டா வரோம்னு சொன்னோனே நீ கிளம்பிட்டியா? அது என்ன மேடம் திக்குற? திக்குனாவே உள்ள ஏதோ பெரிய மேட்டர் இருக்குமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. சும்மா தான். சரி வா அப்படின்ட்டு 3 பேர் போறீங்க. ஆனா 2 பேருமே ஒன்ன தான் பார்க்குறாளுங்க. நீங்க நார்மலாவே இல்ல. உங்களுக்கு நார்மலா போயிட்டுருக்கீங்க. பட் வேர்த்துக்கிட்டு இருக்கு. ஏய் நில்லுடி. ஆயிஷா மாஹி அவ ஃபேஸ பாருடி சரியே இல்ல. ஏதோ சீக்கிரட்ட மறைச்சு வச்சா தான் இந்த அளவுக்கு வேர்த்து ஊத்தும். எங்களுக்கு தெரியாம எதுவும் வச்சிருக்கியா என்ன? சொல்லுடி எங்களுக்கு தெரியாம எதுவும் வச்சிருக்கியா? மாஹி அவ தான் லூசு மாதிரி சொல்றா. நீயும் கேக்குற. அப்ப ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. சரி. நம்புறியாடி? சும்மாடி. 3 பேர் போறீங்க. ஸ்டாப் ஆயி நின்ட்டீங்க. என்னடி? என்னடி? திரும்பி அது தெரியும். சொல்லு. இன்னைக்கு லீவு போட்டு ஊர் சுத்த போறீங்க. ஆ இல்ல இல்ல. அவர் தான் லீவு போட சொன்னாரு. எதுக்குன்னு தெரியல. அ காலேஜ்ல பர்மிஷன்லாம் வாங்கிறேன்னு சொன்னாங்க. 2 பேரும் எங்க போறீங்க? அதுதான் தெரியல. அதுக்கு தான் மேடம்க்கு இப்படி பேத்து ஊத்துதா? இல்லடி பயமா இருக்கு. அப்பா உனக்கு பயமா இருக்காடி? எங்களுக்கு நெஞ்சு வலிக்குதுடி. ஆயிஷா சும்மா இருடி. அப்பதான் சொல்லிட்டு இருக்கல சும்மாவே இருக்க மாட்டியாடி? மகி அவ ஏதோ சுத்த போறா. ஓகே எதுக்குடி வேர்த்து ஊத்திட்டு இருக்கு? அது இல்ல
கொஞ்சம் பயமாக இருக்கத்தான். சரி ஒன்றும் இல்லை, நீ கால் பண்ணு, இந்த சந்துக்கிட்டே வந்து காரணம் பட சொல்லி அப்படியே போ. நாங்கள் எதுவும் சொல்லி சமாளிச்சுக்கிறோம். நான் காலேஜில் ஓகே தானே? ம், அவர் சொல்லிக்கிறேன்னு சொன்னார். அப்பா அவசியமே இல்லடி, அவன் ஆள் சொல்லியிருப்பாரு. நீ கால் பண்ணு. இல்லை, நீங்கள் கால் பண்ணுறீங்களா? என்ன நாங்களா? ஆமாடி. என்ன புதுசாக மேடம் பம்முறீங்க, எங்களுக்கு கால் பண்ண சொல்கிறீங்க? அப்படி என்ன பேசிக்கிட்டீங்க? இல்லை இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆகுறேன்னா என்னடி? எங்கிட்ட எதுவும் மறைச்சிட்ருக்கியா என்ன? ஆ, இல்லை இல்லை இல்லை, ஒரு மாதிரி இருக்கத்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயே கால் பண்ணு. நீங்களே கால் பண்ணுறீங்க, ரிங்கு போகுது. கால் அட்டன் ஆயிடுச்சு. அங்கே ஹலோ ஹலோன்றான். பட் நீங்கள் மட்டும் எதுவுமே பேசாமல் கால் வச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்னடி இன்னும் எடுக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நீங்கள் திரு திருன்னு முழிக்கிறீங்க. என்ன எடுக்கலைன்னா அகெயின் கால் பண்ணுறீ? ஆனால் ஜங்குக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ்லாம் கேட்குது. பட் நீங்கள் தான் ஹலோன்னு சொல்ல மாட்டீங்க. அவனுக்கு நல்லா புரியுது நைட்லேருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. நீ பாரு, ஏன்னா தெரியும் நீ பயப்படுறேன்ட்டு. நைட்லேருந்து நீ அது ஒன்றும் இல்லை, நீ எதுவும் நினைக்காத. லைட்டாக நீ இந்த சந்துக்கிட்ட நில்லு, நான் காரை ஸ்டாப் பண்ணுறேன், அதில் வந்து ஏறிக்க. அப்புறம் உங்கள் பிரின்சிபலுக்கு நான் கால் பண்ணிட்டேன். ஓகேவா? உன்னை தாண்டி ஓகேவா? ம், ஒரு ஸ்மைலோட ஃபோனை கட் பண்ணிட்டான். ஒரு 5 செகண்டில் கார் வந்து நிற்கிது. பதட்டமாகுது உங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ஓகே பாய்டி அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறாளுங்க. நீங்கள் மட்டும் இந்த சந்துக்கிட்ட அந்த காரை பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஒரு மாதிரியா இருக்குது. இதில் தான் நைட்டு இந்த கிஸ்ஸிங் எல்லாமே நடந்திருக்கும். ஒரு மாதிரி இருக்குது. அவன் விண்டோ சீட்டை இறக்குற அந்த கண்ணாடியை ஹார்ட் பீட்லாம் எகிறது ஒரு மாதிரி இருக்குது. அவன் நார்மலா ஏய் வாடி அப்படின்ட்டு கூப்பிட்றான். பட் உங்களால தான் அவனை பார்க்க முடியல. ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. கார் டோரை ஓப்பன் பண்ணோன்னே இல்லை இல்லை நான் வர்றேன் அப்படின்ட்டு கையால் ஸ்டாப் பண்ணோன்னே அவன் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பேக்கை பிடிச்சிட்டு நடந்து போகிறீங்க. கிட்ட கிட்ட பார்க்குறீங்க. அவன் கொஞ்சம் கிட்ட தான் ஸ்டாப் பண்ணியிருக்கான். நீங்கள் பேக் டோரை ஓப்பன் பண்ண போனீங்க. நான் ஜங்கு ஸ்டாப் பண்ணிட்டு முன்னாடி வாண்டுறான். நான் அவன் தான் ட்ரை பண்ணுறான். இல்லை உள்ளவா டோரை அங்கேருந்தே அவன் கையை வச்சு ஓப்பன் பண்ணி விட்டான். ஒரு மாதிரி பயத்தில் பதட்டத்தோட உள்ளே உட்காந்துக்கிட்டீங்க, லாக் பண்ணிட்டீங்க. உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறா. நீங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு அப்படி தான் இருக்கீங்க. அதான் கார் ட்ரை பண்ணுறா. ஏய் ஏய் பொண்டாட்டி, என்னடி ஏன் சைலண்ட்டாக இருக்க? அது ஒன்றும் இல்லை. எங்கே போகிறோம்? என்ன சொல்லணும்? உங்கள் கையை டச் பண்ண வரான். ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. கையை எடுத்துக்கிறீங்க. அவனுக்கு அது புரியுது. அவனுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான். ஆனால் நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறீங்க. ஏதோ ரொம்ப இன்னசென்ட் கேர்ள் மாதிரி அந்த மாதிரி உங்களை பார்க்கல தோணுது இப்போ. ஆனால் நீங்கள் அப்படிலாம் இல்லை. அடாவடி கேஸு. உங்களுக்கு வேர்த்து கொட்டுது ரொம்ப. அவன் ஏசியை ஃபுல்லாக வைக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் இந்த மாதிரி தான். அவங்ககிட்ட கேட்குறான், உனக்கு பிடிச்ச இடம் எது, எங்கே போகலான்னு கேட்குறான். என்ன என்ன கேட்குறீங்க? கேட்குறது புரியலையா? உனக்கு பிடிச்ச இடம் என்ன, எங்கே போகலாம் சொல்லு. நீங்கள் என்ன சொன்னீங்க? என்கிட்ட எது பேசுகிறோம்ட்டு லீவ் எடுக்கிறோம்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ என்கிட்ட கேட்குறீங்க? ஏய் பாரி, நீங்கள் ஃபுல்லாக அவங்க கூட சுற்றணும். என்ன ஃபுல்லாக? ஆமாடி, காலேஜ் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நீ நம்ம 2 பேரும் சுற்றிட்டு இருக்கணும். எங்கே போனால் சொல்லு. அது ஏய் சாப்பிட்டியா? ஒன்று தான் சாப்பிட்டியா? ஏய் ஒன்று உண்டு இல்லைண்டு ஏன்ட்டு இப்படி? அது தெரியுது நீ சாப்பிடலேன்ட்டு. அவனை பார்க்குறீங்க. ஆனந்தம் சாப்பிடலடி, பசிக்க மாட்டுது வா அப்படின்ட்டு உங்களை ஹோட்டல் தான் கூட்டி போகிறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ரிச்சாக இருக்குது. அதுவும் நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப பதட்டமாகறீங்க, நர்வஸ் ஆகுறீங்க. அதெல்லாம் உனக்கு ஃபீல் ஆகுது. பட் பதட்டப்படாத, நார்மல் ஆறு அப்படின்னு சொல்கிறான். அவனை பார்க்கையில இன்னும் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவனை பார்த்தாவே நைட்லாம் உங்களுக்கு அதுதான் தோணுது. அதனால ஒரு மாதிரி இருக்கீங்க. அவன் உங்களுக்கு என்ன ஃபுட் வேணும், என்ன ஆர்டர் கொடுக்குற இந்த அப்படின்ட்டு உங்களுக்குலாம் கொடுத்தாலும் நீங்கள் அமைதியாக ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. ஆனால் வேர்த்து ஊற்றிட்டுருக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக வெளில வந்திருக்கீங்க. அதுவும் இந்த மாதிரிலாம் நீங்கள் போனதில்ல. காலேஜ் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு அப்படியே நீங்கள் பஸ்ஸில் ஏறிடுவீங்க. அவ்வளோதான். வேறு எங்கேயுமே இருக்க மாட்டீங்க.
சாட்டர்டே, சண்டே கூட அம்மாட்ட கேட்டு சும்மா பக்கத்துல அப்படி ஸ்ட்ரீட்ல அந்த மாரி தான். அதுவும் ஐஸ்கிரீம் சும்மா ஏதாவது சாப்பிட தான் போவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. இந்த மாரி வேற எங்கேயும் போனதில்ல. அதனால அதுவும் ரொம்ப பயமா, ஒரு பதட்டமா அப்படி ஆகுது. அப்புறம் சங்குக்கு தான் ஆர்டர் குடுக்குறான். நீங்க ஒரு மாரியாவே சாப்பிடுறீங்க. உங்க கைய புடிக்கிறான். நீங்க எடுக்க பார்க்குறீங்க. டைட்டா புடிச்சு, "ஒண்ணும் இல்லடி. ஏய் பாரு, என்ன உன் புருஷனா நெனச்சுக்க." நெனச்சுக்கலாம் இல்ல. நான் உன் புருஷன் அவ்வளோதான். என் பொண்டாட்டி. அ அது நைட்டு நம்மளுக்குள்ள ஒண்ணும் இல்ல. புரியுதா? அதாவது ம் கிஸ் மட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த நர்வஸ் இதெல்லாம் இருக்காதுடி. இதோட டீப்பா போகும். அ புரியும்னு நெனைக்கிறேன். ஒண்ணும் இல்ல. நார்மலா இரு. இதுக்கே எப்படின்னா, அம் கல்யாணத்துக்கு அப்புறம் ம் நீ பாரேன். என்ன பாருடி. ஒரு மாரி பார்க்குறீங்க. இது எப்படின்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் கூட ஒரே பெட்ல இருப்ப. புருஷன் பொண்டாட்டியா. சொல்லப்போனா ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். புரியுதா? தெரியுது. நைட்லாம் தூங்கியிருக்க மாட்டேன். நானும் தான். அப்புறம் லவ் யூ டி. உன்னை நான் எதுக்கு வெளில கூட்டிட்டு வந்திருக்கேன்ட்டு இப்படியே சொன்னா ஸ்பாயில் ஆயிரும். ஆ, சாப்பிடு அப்படின்றா. நீங்களும் ஒரு மாதிரி சாப்பிட்றீங்க. உங்கள் கையை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு தான் அவனும் சாப்பிட்றான். உங்களுக்கும் ஃபீட் பண்ணுறான். ஒரு மாதிரி பார்க்குறீங்க. சாப்பிடு அப்படின்றான். நீங்களும் சாப்பிட்றீங்க. எனக்கெல்லாம் ஊட்ட மாட்டியா? நீங்கள் பார்க்குறீங்க. ஊட்டுறி. ஆ எனக்கும் பசிக்குதுல்ல. நானும் நைட்டு சாப்பிடல. உங்க கிஸ்ஸோட அப்படியே படுத்துட்டேன். புரியுது புரியுது. எதுவும் நான் கேட்கல. எனக்கு புரியுது. நீ அப்படி தான் படுத்திருப்பேன்னு. டக்குன்னு பார்க்குறீங்க. அவன் ஒரு ஸ்மைலோட இருக்கான். கையெல்லாம் உதறுது. அவனே உங்கள் கையை பிடிச்சி அவன் அதை எடுத்து சாப்பிட்றான். மாதிரி இருக்கு. சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. எல்லாம் பே பண்ணிட்டு அகெயின் உங்களை வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். நிறைய இடத்துக்கு போகிறீங்க. பீச், பார்க் அப்படின்ட்டு. எங்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறோன்னே தெரியாமல் அவன் லவர்ஸ்லாம் எங்கே போவாங்க அப்படின்ட்டு அவன் சர்ச் பண்ணி அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா அது அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம்லடா. அப்படி கூட்டிகிட்டு போகிறான். பீச்சில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் கையிலலாம் ஐஸ்கிரீம் இருக்குது. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான். உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கள் பொண்டாட்டி என்கிட்ட நார்மலாக பேசிட்டி. மார்னிங்லேருந்து அமைதியாக இருக்க. நான் தான் பேசுகிறேன். அதுக்கு நீ ஏதாவது பதில் தான் பேசுகிற. எதுவும் பேச மாட்டேற. பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் தான். அவனை பார்க்குறீங்க. 1 வீக் உன்னை பார்க்க முடியாது. ஒர்க் பிஸிமா ஃபாரின் போகிறேன். என்ன வர 1 வீக் ஆகும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியும்டி, என்னால் அவனை பார்க்க மறக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது? பிஸ்னஸ். உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேன்டி. இப்படி என் பக்கத்தில் என் பொண்டாட்டியா நான் வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. உனக்கு தெரியுமா, காலேஜில் ஸ்கூல்லலாம் என் பின்னாடி நிறையா பொண்ணுங்க. இப்போ கூட காலேஜ் இன்னமும் அதுலேருந்து டெக்ஸ்ட் வரும். ஏன் ஆஃபீஸில் முதற்கொண்டு என்னை பார்க்குறது தாங்க. ஆனால் எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். மொத்தமாக ரெடி பேசுவ பார்த்தியா, அடங்கப்பட்டாரி மாதிரி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே திமிரு பிடிச்சவன் தான். அடங்க மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி பொண்டாட்டி அடங்காமல் அவளை அடைகிற மாதிரியும் அடங்குற மாதிரியும் ஆசையாக இருக்குல்ல. எல்லாத்தையும் திமிரா அப்படி பேசி அடங்குறவ நீ. ஆனால் என்னை பார்த்து அடங்கி பயந்து இப்படி பார்க்குற பார்த்தியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. நீ இல்லாமல் என்னால் சுத்தமாக இருக்க முடியாது. வைத்தியமாக போகிறேன் என் பொண்டாட்டி இல்லாமல். ஆனால் ப்ராமிஸ் டி, அங்கே போயிட்டு வந்து அடுத்த செகண்டே உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். கொஞ்சம் கூட வெயிட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு கண்ணில் கொஞ்சம் கலங்குற மாதிரி உங்களை ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே அதெல்லாம் பேசிகிட்ருக்கான். என்னடி பார்க்குற? ப்ராமிஸ் டி, கண்டிப்பாக வந்தோன்னே கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ரிச்சாக இருக்கான். நம்மளை மேரேஜ் பண்ணிக்கிறோம்ட்டு கண்ணெல்லாம் கலங்குது. அவனை பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு டைம் போயிட்டே இருக்கு. பயமாக இருக்குடி. இன்னும் எங்கெல்லாம் அவனை கூட்டிகிட்டு போகணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் எங்கே கூட்டி போகணும்னு தெரியல. உனக்கும் காலேஜ் முடிய போதா? எனக்கு
தெரியல. நீ நீ வேணா எங்கேயாவது கூட்டி போவேன் உனக்கு பிடிச்ச பிளேஸில். உங்ககிட்ட நான் இருக்கேன். அவங்கக்கிட்ட கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேசலை. அப்படியே அவன் லேப்பில் படுத்துக்கிட்டீங்க. அவன் ஹெட்டை டவுன் பண்ணி உங்களை பார்க்குறான். அவன் ஸ்டொமக்கோடு சேர்த்து ஹக் பண்ணி அப்படியே படுத்திருக்கீங்க. அவனுக்கு அவ்வளோ ஃபீலாக இருக்குது. உங்கள் ஹேரை ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்து டேப் பண்ணுறான். ஏய் பொண்டாட்டி நடி. இல்லை, எத்தனை மணிக்கு போகிறீங்க? 3 o'clock. ஆனால் ஏர்போர்ட்டுக்கெலாம் வந்து புருஷனை அடிபட வர மாட்டேல்ல. உங்கள் ஹெட்டை தூக்கி பார்க்குறீங்க. சொல்லு. எனக்கு தெரியும். அது டைட்டாக படிக்கிறீங்க. உங்கள் கண்ணில் வந்து டியர்ஸ் வருது. 1 வீக்கா அப்படி தோணுது. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அவன் கையை பிடிச்சி கூப்பிட்றீங்க. அவனும் என்னன்னு பார்க்குறான். காருக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க. டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துக்கிறீங்க. அவன் சீட்டுக்கு வந்துட்டான். பொன்னாடி எங்கடி போகிறான்? நான் சொல்கிறேன், அங்கே போகலாம். ஃபாஸ்ட்டாக போ டைம் இல்லை அப்படி இப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவனும் சிரிச்சிட்டு சரின்ட்டு அவன் தான் இவ்வளோ நேரம் அவங்க கையை பிடிச்சி டைட்டாக பிடிச்சிட்டு இருப்பான். இப்போ எங்கே விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்ட்டு ஒரு பயத்தில் அவன் கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவனும் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறான். அவன் ஹேண்டில் அவன் கிஸ் பண்ணுறான். அந்த இடமே யாருமே இல்லாத அந்த மாதிரி ஒரு பிளேஸாக தான் இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் அந்த மாதிரி கடை தான் இருக்குது. அது எப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பேக் சைடு ஒரு காலியான அங்கிட்டு இருக்கும். ஒரு கிராமம் மாதிரி அது சொல்லப்போனால். இந்த பக்கத்து அவ்வளோவா யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பக்கத்து ஒரு சும்மா சுற்றி பார்க்குறதுக்காண்டி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கிட்டு போயிட்டுருப்பீங்க. அங்கிட்டு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜங்கு எதுவுமே பேசலை. ஆனால் ட்ரை பண்ணிவிட்டு ரோடெலாம் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ கல் மண் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் காரே அவனால் கொஞ்சம் ட்ரை பண்ண முடியல. அங்கிட்டு ஆட்டுற மாதிரி அப்படி இப்படின்னு இருக்குது. எதுவுமே சொல்லாமல் இங்கே தான் அவனும் பார்க்குறான். எங்கே வாடி அப்படின்னு நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில நிற்கிறீங்க. ஜங்குக்கும் நிற்கிறான். அவனுக்கு இந்த பிளேஸே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. நடக்க முடியல. ஏன்னா அது ரோடு மாதிரியே தெரியல. இதோ கல்லெல்லாம் கொட்டி வச்சு அதில் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் இல்லை, அசால்ட்டாக நடந்து போகிறீங்க. ஏன்னா இது உங்களுக்கு பழகிருச்சு. கடைக்குள்ளே கூட்டி போகிறீங்க. பொன்னாடி எங்கடி வாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிச்சாலாம் இருக்காது இது. எனக்கு ஓகேடி. ஆனால் எங்கே கூட்டி போகிறேன்? இங்கே தான். நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் ஒரு சின்ன பெட்டிக்கடை மாதிரி இருக்கும். அங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி பூரா கிரவுண்டு மாதிரி ஈவினிங் போல் தான் இது ஃபுல்லாக இருக்கும். நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த டயத்தில் அவ்வளோவா யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் தெரிஞ்சு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. ஜங்குக்கும் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஐஸ்கிரீம் தான் வாங்குறீங்க. அது அவன் அமௌண்ட் எடுக்கிறான். அதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வாங்குறீங்க. வாங்கிட்டு அங்கே பெஞ்சு மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே அவன் கையை பிடிச்சிட்டு அங்கே உட்கார வச்சு நீங்களும் உட்காந்து இது சாப்பிட்டு நல்லாயிருக்கும். அதை வாங்கிட்டு அவனும் உங்களை பார்க்குறான். நீங்கள் சாப்பிட்றீங்க. அதை பார்த்துட்டு அவனும் சாப்பிட்றான். எப்படி இருக்கு? டேஸ்ட்டாக இருக்கா? அவனு மாதிரி அப்படின்ட்டு உங்கள் ஐஸ்கிரீமை அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அதாவது சாப்பிடுன்ட்டு பார்த்துட்டு அதுவும் சாப்பிட்றான். நீங்கள் அவன்கிட்ட கேட்கலாம் இல்லை, அவன் ஐஸ்கிரீம் எடுத்து நீங்களும் சாப்பிட்றீங்க. ரொம்ப ஹாப்பியாக அவன்கிட்ட சிரித்து இந்த கிரவுண்டில் நாங்கள் விளையாடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா கலாய்ப்பேன். நான் அப்படி தான் எல்லாத்தையும் கோப்பிட்டு அடிப்பேன், கிண்டல் பண்ணுவேன் அப்படி இப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சிக்கிட்டே சொல்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு அழகு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், ஒரு 1/2 hourல அவன் கிளம்பணும். அவன் அடிக்கடி டைமை பார்த்துட்ருக்கான். எனக்கு புரியுது. சரி டைம் ஆச்சுல்ல, உங்களை பார்க்குறான். ஆமாடி வாங்க, என்னை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம். இல்லை டைம் ஆயிடுச்சு. கையை பிடிச்சிட்டு காருக்கிட்ட கூட்டிகிட்டு வரீங்க. கண்ணெல்லாம் கலங்குது. கார் டோரை ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே போகிறீங்க. அவனும் அந்த சீட்லேருந்து உட்காந்துக்கிட்டான். ஏன்னா அங்கே இறக்கி விட்ருங்க. நீங்கள் கண்ணு கலங்குது. அவன் கிட்ட போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. உங்களால் தாங்க முடியலை. சீக்கிரம் வந்துடுங்க. என்னாலையும் உங்களை பார்க்காம இருக்க முடியாது. உங்களை பிடிக்காத மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு எவ்வளோ பிடிக்க தெரியுமா? உங்களோட அதிகமாக எனக்கு பிடிக்கும்.
பொண்டாட்டி. அப்படியா? என்ன விடவா? என்ன உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் பார்த்தீங்களா? யோசிக்கிறீங்க. ஏய், கணக்கு இல்லடி. ஏய், போர்ஷன் எவ்வளோ பிடிக்கும் சொல்லி கூட வாய் முடியல. அவன் நான் லிப்ஸில் போய் பச்சை வச்சுட்டீங்க. ஷாக்கா பார்க்குறான். பார்த்தீங்களா, நான் கிஸ் பண்ணதுக்கு ஷாக்கா நீங்க. அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணி அந்த காருக்குள்ளே பேசண்ட்டாக அவ்வளோ கிரிப்பா உங்கள் ஹேரை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். உன் கண்ணில் அவ்வளோ டைட்டாக இருக்கு. உங்கள் லிப்ஸே வலிக்குது. அந்த அளவுக்கு பண்ணுறான். எனக்கு இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை விட்டுட்டான். உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பேசலை. உங்களை உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கும் கொஞ்சம் தள்ளி உங்களை சேஃபாக அங்கே இறக்கி விட்டான். கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறாளுங்க. ஏன்னா நல்லாவே தெரியும் வீட்டுக்கு போனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்து வந்தாலும் வந்துடும் அப்படின்ட்டு கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இறக்கி விட்டான். உங்களோட கார் போகுது, உங்களுக்கு பாய் காட்டுறான். கண்ணு கலங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க. ஏய் என்னடி ஜாலியாக தானே இருக்கிறோம், எதுக்கு அழுதுட்ருக்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்காம அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அவன் கண்ணில் டியர்ஸ் வருது. ஏன்னா அவன் அசிஸ்டண்ட் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அதை ஃபைனலில் போட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்க, தேம்பி தேம்பி அழுகிறீங்க. கண்ணெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடச்சுட்டு உங்களை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் யார்ட்டையுமே பேசலை. உங்கள் அம்மா கிச்சன்லேருந்து கத்துறாங்க. ஸ்டெப்பில் ஏறி நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. டோர் லாக் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னால் உங்களை ஏர்போர்ட் கூட கூட்டிகிட்டு போக முடியல. 1 வீக் உங்களை பார்க்காம எப்படி இருக்க முடியும் அப்படி இப்படின்ட்டு அழுதுட்ருக்கீங்க. டைம் இப்படியே போகுது. ஜங்குக் அவன் ஏர்போர்ட்டில் இருக்கான். எங்கே அவட்ட சொல்லிட்டோம் நம்மளை தேடியாவது இங்கே வருவாளா அப்படி தோணுது. அவனுக்கு புரியும் அவங்களால வர முடியாது அப்படின்ட்டு. இப்படியே டைம் ஆகுது. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடவே இல்லை. உங்கள் அம்மாட்ட ஏதோ சொல்லி எனக்கு முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்க. ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படி இப்படின்னு கேட்டாலும் நீங்கள் வர மாட்டேன்றீங்க. என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படி தான் சொல்கிறீங்க. இந்த 3 டேஸாக நீ ஒரு மாதிரியாக தான் இருக்க, என்னன்னு கேட்டாலும் நீங்கள் எதுவுமே சொல்லலை. அன்றைக்கிட்டே அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே காலேஜ் போகணும். மனசே இல்லாமல் கிளம்புறீங்க. ஜங்குக்கு போயிட்டு கால் பண்ணவே இல்லை. நீங்கள் கால் பார்த்துட்டே இருக்கீங்க. அவன்கிட்ட வருது அப்படின்ட்டு நீங்கள் கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் அப்படி தான் வருது. காலேஜில் போயும் நீங்கள் கலகலன்னு இருப்பீங்க. அது மாதிரி இல்லை. கிளாஸ் கவனிக்க முடியல. மனசுலாம் வலிக்குது. அவன் பேசினது ரிப்பீட்டாக ஓடிட்டுருக்கு. ஏன்னா மார்னிங் ஆனால் அவன் இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்லேருந்து உங்களுக்காண்டி நிற்கிறது, உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறது, அவன் கூட சண்டை போடுறது. இந்த பொண்ணுங்களாவது பார்த்தா காலேஜ் முடியுது. கேட்டுக்கிட்ட வந்தா அவன் உங்களுக்காண்டி நிற்பான். இதெல்லாம் கண்ணு முன்னாடி வருது. கண்ணு கலங்குது. வீட்டுக்கு போறீங்க. உங்க தம்பிக்கும் தங்கச்சிக்கும் டியூஷன் எடுத்தா அதுங்க கொஸ்டின் ஏதாவது கேட்டா அதுக்கு நீங்க ஒழுங்காவே ஆன்சர் பண்ண மாட்டீங்க. அதுங்க தான் டைமை பார்க்கும். இப்போ நீங்க எப்படா 7 o'clock ஆகும்ட்டு டைமை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. டைம் ஆனோன்னு ஓகே பாய் அப்படின்ட்டு ரூமுக்கு போனா நமக்கு தோட்டா தான் வருது. உங்க அம்மா கீழே சாப்பிட கூப்பிட்றாங்க. கீழே போறீங்க. அவங்க பார்க்குறாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டு அவங்க கிச்சனுக்கு போனேன். அப்படியே எடுத்து அதை காயில் மறைச்சி அப்படியே போய் டஸ்ட்பினில் கொடுத்து அப்படியே கழுவி பிளேட்டை வச்சிடுறீங்க. நைட்லாம் தூங்க முடிய மாட்டுது. உங்களுக்கு வருது. இப்படியே அந்த டே முடியுது. ஏங்க அவனுக்கு கால் பண்ணுங்க. ஏய் சும்மா இருடி. அவன் ஊருக்கு போகையில் நான் சொல்லிட்டேன். கேட்க மாட்டான். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது. எதுக்குடி அவன் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு? என்னங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்? அவனுக்கு வயசு போயிட்டே இருக்கு. இந்த பொண்ணு ஆறுடான்னு பார்க்காமே போயிட்டான். எவ்வளவு லட்சணமா இருக்கா. ஜங்குக் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்குக் இங்க இருந்து கிளம்பியிருப்பான். அப்ப இந்த பொண்ணு போட்டோலாம் கொண்டு வருவாங்கடா. சம்திங் அவங்க நேம்லாம் தெரியாது. ஜங்குக் அப்பதான் வந்திருப்பான். அவன் ஃபேஸே ரொம்ப டயர்டா ஒரு மாதிரி வந்திருப்பான். அவங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்க. என்னால வர முடியாதுமா, அம்மா டயர்டா இருக்கு, நான் கிளம்பணும். டேய் கால்ல இருந்து எங்க சுத்திட்டு வர? நீ போறதுதான் தெரியும். இங்க வா. இங்க வாடா. இந்த போட்டோ பாரு. என்ன போட்டோ? இதை பார்த்துட்டு சொல்லுடா. ஜங்குக்கும் வாங்குறான். எனக்கு பிடிக்கல. இதுக்கு என்ன குறைச்ச? எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ தூக்கி போட்டு அவன் ஸ்டெப்பில் ஏறி போகிறான். அவங்க உடம்ப கத்துறாங்க. என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு தான் அவன் ஒரு மாதிரி டென்ஷன் காண்டில் போயிட்டுருக்கான். அவங்க கூட அப்பாவும் இருந்திருப்பாங்க. வேறு ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்க. ஏன் அந்த கவலைலாம் என்ன இருக்கு? இல்லைம்மா அது அவ்வளவா ரிச்சாலாம் இருக்க மாட்டாங்க. எல்லா ஃபோட்டோவும் காட்டியா? இல்லை வேணாம்மா அது ரொம்ப அப்படின்னு சரின்ட்டு அவங்களும் மற்ற ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபோட்டோவை அவன் பேக்ல இருந்து அந்த கவருக்குள்ள வைக்க போறான். என்ன வைக்கிறீங்க? இல்லைம்மா இந்த ஃபோட்டோவை கொடுத்து மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்க.
அதை கொடுங்க. இல்லைம்மா அது கொஞ்சம் சின்ன ஃபேமிலிம்மா, அது செட் ஆகாது. பரவாயில்ல குடியா. எங்க கூடம்மா வாங்குறாங்க. பொண்ணு எவ்வளவு லட்சணமா இருக்கா. இப்படிலாம் பொண்ணை காட்டாம காட்டியிருக்கியே. இல்லம்மா இது நான் கேட்டேனாயா, பணக்கார பொண்ணு வேணும் வேலை பொண்ணு வேணான்னு. என் பையனுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு பொண்ணு கேட்டா நீ எதை கட்டிட்டு. இல்லம்மா உங்க வசதிக்கு வசதி வசதி. இந்த பொண்ணோட டீட்டெயில் எல்லாத்தையும் சீக்கிரம் கொண்டு வாங்க. இந்த பொண்ணை பத்தி டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் சிலது சொல்றாரு, சிலது நான் கேட்டு சொல்றேம்மா அப்படின்ட்டு. அவரும் பொண்ணு பிடிச்சிருக்காமான்னு கேக்குறாங்க. லட்சணமா இருக்கு, என் வீட்டுக்கு இவதான் மருமகளா வரணும் அப்படின்ட்டு ஜங்கு கூட அம்மாவும் சொல்லிடுறாங்க. ஜங்கு கூட அசிஸ்டன்ட் உள்ள வராரு. இந்த பொண்ணு பாக்குறாங்களா, அவங்க வெளியில போறாங்க. அவன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கீழே வரான். ஜங்கு கூட அம்மா இந்த பொண்ணு போட்டோ மட்டும் பார்த்துட்டு போடா, இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவதான் உன் பொண்டாட்டி, இவதான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இதெல்லாம் முடியாது, எனக்கு மேரேஜ் எதுவும் வேணாம். செம்ம டென்ஷன்ல கத்தி விட்டு அசிஸ்டன்ட்டுக்கு அந்த லக்கேஜ் எல்லாம் கொடுத்துங்க. அப்பா அம்மா பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு போறான். அம்மா முடியாதுடா, நீ மேரேஜ் பண்ணிதான் ஆகணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் அவன் காதுலயே வாங்கம்மா. ஆல்ரெடி அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அதோடய போயிருப்பான். கால் பண்ணுங்கன்றல ஜங்குக்கு தான் கால் பண்றாங்க. எடுக்கவே மாட்டான். அகெயின் கால் பண்ணோன்னு அவன் எடுக்கிறான். என்னம்மா என்னடா பண்ணிட்டு இருக்க? மீட்டிங் போகணும்ல, கிளம்பிட்டு இருக்கேன். நான் சொன்னது என்னடா ஆச்சு? எத்தனை தடவை சொல்லுவேன், எனக்கு அதெல்லாம் முடியாதுடா. முடியாதுன்னா எனக்கு எதுக்குமா கால் பண்ற? இங்க பாரு ஜங்குக், இந்த பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் வேணாம், இவ்வளவுதான் சொல்லுவேன். எத்தனை தடவை சொல்லுவேன் எனக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அதெல்லாம் முடியாதுடா, இந்த பொண்ணு கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணுக்கும் உனக்கு தான் மேரேஜ். அம்மா என்னால முடியாது, பண்ணிக்கவும் முடியாது. இதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணீங்க ஸ்ட்ரைட்டா அந்த பொண்ணு வீட்டுக்கே போகும். ஏய் அப்படின்னு அவன் காலை கட் பண்ணிட்டான். ஜங்குக்கு அம்மா அவங்க அப்பா போட்டு புலம்பி பாடா படுத்திட்டு இருக்காங்க. என்னடா பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? அம்மா அதான் அண்ணா வேணான்றால. உனக்கு என்னடா தெரியும் நிலைமை? எனக்கு அது ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, பொண்ணு தான் என் வீட்டுக்கு மருமகளை வரணும், அதை ஃபிக்ஸே பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இல்லம்மா? ஆமாடா, எத்தனை தடவை சொல்லுவேன், அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். என்னடா? அந்த பொண்ணு போட்டோ நானும் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, பேசாம எனக்கு மேரேஜ் பண்ணுவீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டுக்கு மருமகளை வரட்டும். எங்க கூட அம்மா எங்க கூட அப்பா பாக்குறாங்க, அதான் சொல்ற ஆல்ரெடி. சரி, எனக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு மருமகளா வந்தா போதும். அவன் போய் ஹக் பண்ணிக்கிட்டான். என்னடா காட் கிட்ட வேண்டிட்டு இருந்தம்மா அண்ணா நோ சொல்லணும்ட்டு, பாவி அப்படின்ட்டு அவங்க அம்மா அடிக்கிறாங்க. சரி இன்னைக்கே பொண்ணு பார்க்க போலாம், அதனாலதான் நான் கால் பண்ணி சொல்றேன். பொண்ணு பார்க்க போறோம்ட்டு கால் பண்ணி இந்த பொண்ணு போட்டோ கொடுத்தாங்களடா, அவருக்கு கால் பண்ணிட்டாங்க. அவர் வந்து பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனும் முடியுது. ஒரு 2 டேஸ்ல என்கேஜ் மட்டும் முடியுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கான் ஜான். நாளைக்கு வெட்டிங், ரொம்ப ஹாப்பியா ட்ரெஸ்ல எல்லாத்துக்குமே ட்ரீட் கொடுத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் கல்யாண நாள் தான். ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஜங்கு கூடமா இங்கிட்டு நடந்துட்டு திர்றாங்க. அண்ணி பொண்ணை கூட்டிட்டு வாங்க, என் பையன் பாருங்க, என் மருமக எப்ப வருவா அப்படின்ட்டு காத்துட்டு இருக்கான், விட்டா எந்திரிச்சு வந்துருவான் போல அப்படின்ட்டு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அங்க நீங்க தான் நடந்து வந்துட்டு இருக்கீங்க. எல்லாம் மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்க ரிலேட்டிவ் தான் கூட்டிட்டு வந்து ஜானுக்கிட்ட உட்கார வைக்கிறாங்க. ஜானோட ஃபேஸ்ல அவ்வளோ ஒரு பிரைட்டான ஸ்மைல். ஜான் உங்க கழுத்துல மாலை போடுறான், அவ்வளோ ஹாப்பியா. ஜான் கழுத்துல நீங்க மாலை போடுறீங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஜான் உங்க கழுத்துல தாலி கட்டுறான். இந்த ரிச்சுவல் அப்படியே முடியுது. கொஞ்ச நேரத்துல தான் ஜானோட வீட்டுக்கு வாரீங்க. ஜானுக்கு கால் வருது. அண்ணா, ஹலோ அண்ணா. ஏய் ஜான், என்னடா கால் பண்ணா எடுக்கவே மாட்டீங்க? அம்மாவும் எடுக்க மாட்டுது, அப்பாவும் எடுக்க மாட்டுறாரு, என்ன ஆச்சு? வா ஏர்போர்ட்ல இருக்கேன், இந்த பிக் பண்ணிட்டு போ. சாரிண்ணா. என்னடா சாரி? இன்னைக்கு நான் வீட்டை விட்டு எங்கேயும் வரக்கூடாதுண்ணா. ஏய் என்னடா நெசமாதானா? என் ஃப்ரெண்ட்ஸை வேணா அனுப்பிடுறேண்ணா. சரி ஏதோ அனுப்பிவிடு, சீக்கிரம் அனுப்பிடுறா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. சரிண்ணா. பொண்டாட்டி சாரிடி, சரிண்ணா புருஷன் வரேன்.